ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா எல்லாத்துக்கும். நம்ம வந்து இந்த சண்டே கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாஸு. ஓகே, சினேமதி வாண்ட் டு டெல் சம்திங்கா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு சட் சங்கமாக இந்த கீத கிளாஸு ஒண்டர்ஃபுல் கண்டினியூவாக இருக்குது. இங்கே மல்லிகா மாதாஜி, ஸ்னேகா மாதாஜி, அப்புறம் இன்னும் பழைய டெவுட்டிங்கெலாம் கண்டினியூவாக வந்து தெரியும். இந்த சண்டே கிளாஸ் வந்து இந்த லாங் ஜேர்னி, அது மிகப்பெரிய ஒரு ஸ்டாரி. சாப்டர் 16 வரைக்கும் வந்திருக்குன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ டேஸ் வந்து இது கண்டினியூவாக போயிருக்குன்னு. ஸோ இது ஒண்டர்ஃபுல். ஸோ தொடர்ந்து வாங்க, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஆன்லைன் கிளாஸ் யாரும் வர முடியாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்களா, அது வரைக்கும் விஷயம். இன்வைட் பண்ணி அந்த மெசேஜ் போத பிரபு தான் so many times பிரபு ஆல்ரெடி I told ready, I called ready, please attend class, online class. ஓகே, பரவாயில்ல, அது உங்களோட ட்ரை, யோர் பெஸ்ட் ட்ரை. அவங்க வரலன்னா நீங்கள் வந்து அப்செட் ஆகாதீங்க. கிருஷ்ணா தரிசனம் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூ உங்களோட கடமை நீங்கள் செய்யுங்க. அது கரெக்டாக எப்படியே கனெக்ட் ஆயிரும். கோபால் கிருஷ்ணா அண்ணமாட்டா ப்ரீச்சிங் சென்டர் வந்து எல்லா இடத்துலையும் கனெக்ட் வச்சுருக்கோம். நம்ம இப்போ இங்கே ஆன்லைன் சண்டே கிளாஸ் நம்ம இங்கே செய்கிறோம். அப்புறம் ஃப்ரைடே நம்ம வந்து இங்கே கிளாஸ் வச்சுருக்கோம். அது முடியாதவங்க பாகவதம் கிளாஸ், பக்தி மண்டேர், இஸ்கான் பக்தி மண்டேரில் இருக்கிற வெனஸ்டே அங்கேயும் ஜாயின் பண்ணலாம். இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து டியூஸ்டேவாக இருக்கட்டும், தர்ஸ்டேவாக இருக்கட்டும், ஜூம் கிளாஸ் இருக்குது, பாகவதம் கிளாஸ் இருக்குது, வெனஸ்டே, அப்புறம் சண்டே ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அப்புறம் அங்கங்கே சரி ஈவெனு எல்லாம் வந்து எப்படியும் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட கடமை என்னென்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், கூப்பிடுங்க. வர்றது வராட்டி அது அவங்களுடைய சுக்ரித்தின்னு ஒன்று இருக்குல்ல, மேரிட். அவங்க ப்ரீவியஸ் டைமில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லைஃப்பில் அவங்களுக்கு அந்த கனெக்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட கடமை வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணுவோம், இன்வைட் பண்ணுவோம், கூப்பிடுவோம். வராங்க வரல இக்னோர் பண்ணுறாங்க, அது அவங்களோட இது. நம்ம சைட் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஓகே, ஸோ இது வெரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுதான் என்னுடைய பணிவான ரொம்ப ரிக்வெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கிளாஸ்க்கு போவோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களே வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம். இது வந்து பகவான் வந்து அசுரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். டெமனிக் அவங்களுடைய அந்த இது பற்றி, அவங்களுடைய நேச்சரான ஒரு ஆக்டிவிட்டி எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட திங்கிங் என்ன, சிந்தனை என்ன, எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நம்ம அழகாக நம்ம இன்றைக்கி அழகாக அந்த கோத்ரூ பண்ணுவோம் இந்த கிளாஸை. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 16, சாப்டர் 16, தெய்வீக மற்றும் அசூர இயல்புகள், த டிவைன் அண்ட் டிமோனிக் நேச்சர்ஸ். ஓகே, தெய்வ அசுர சம்பத் விபாக யோகா, அந்த உண்மையான அந்த தலைப்பு டைட்டில் சமஸ்கிருதத்தில். இதோட சம்மரி என்னென்னா, அசுர குணங்களை கொண்டு உள்ளோர் சாஸ்திரங்கள் விதைகளை பின்பற்றாமல் மனம் போனபடி வாழ்ந்து கீழ்நிலை பிரிவையும் பௌதிக பந்தத்தையும் பெறுகின்றனர். ஆனால் தெய்வீக குணங்களை கொண்டுள்ளோர் சாஸ்திரங்களின் அதிகார தன்மையை ஏற்று வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து படிப்படியாக ஆன்மீக பக்குவத்தை அடைகின்றனர். ஸோ இதோடைய சம்மரி தான். ஸோ லெட்ஸ் நம்ம ஃபுல்லாக என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த பகவத்கீதா as it is, chapter 16, text 10. ஸோ பகவத்கீதை வச்சுருக்கீங்க, தயவுசெய்து அந்த ஸ்லோகம் திறந்து வச்சுக்கோங்க. இல்லாதவங்க ஆங்கிலம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் வேதா பேசி ஆன்லைன் திறந்து வச்சுக்கலாம். புக் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் திறந்து வச்சுக்கலாம். ஸோ அருமையான ஸ்லோகம். டெக்ஸ்ட் 10, பதம் 10. காமம் ஆஸ்ரித்ய துஸ்புரம் தம்பமான மதான்விதா மோகத் கிரஹணித் வாஷத் கிரஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவ்ரதः. ஒன் மோர் டைம் படிக்கிறான், நல்லா கேளுங்க. காமம் ஆஸ்ரித்ய துஷ்புரம் தம்பமான மதான்விதா மோகத் கிரஹித் வஷத் கிரஹான் பிரவர்த்தந்தே சுச்சிவ்ரதः. தமிழில் நான் படிச்சிடறேன். அசூரத்தன்மை உடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில்
மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருட்களால் கவரப்படுகின்றனர். Translation English please. Yeah, thank you so much, Mataji. Malika Mataji. Hare Krishna Mataji. Mataji, நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு தெரியும், அதேமாதிரி தமிழ்லேயும் விளக்கம் படிச்சிருக்கீங்களா? முதல் சமஸ்கிருத ஸ்லோகம் படிங்க. தமிழில் மொழிபெயர்ப்பு படிச்சிருங்க. ஸோ இது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு, அசுரர்களுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய வந்து என்ன மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி, என்ன மாதிரியோடைய விஷயத்திலால அவங்க அட்டாச் ஆகிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஃபுல் டீட்டெயிலாக அதில் கொடுக்குறாரு. ஸோ அதில் மொதல் விஷயம் என்னென்னா, காமம் ஆஸ்ரித்ய துஷ்புரம், அசூரத்தன்மையுடையவர்கள், காமத்திடம், ஆசைகளிடம், தீராத ஆசை, தீராத டிசைர், இந்த பௌதிகத்தில் மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்தா, மெட்டீரியலுடைய அந்த 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 ஜோன்லேருந்து பார்த்தா நம்ம எவ்வளோ தான் ஒரு விஷயம் கிடைச்சாலும் திருப்தி அடையாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது, இன்னும் வேணும், இன்னும் பத்தலை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் உள்ள விஷயந்தான். ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு வீடு கிடைச்சா போதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. உதாரணம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்ல, பொதுவாக எக்ஸாம்பிளுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீடு இல்லாதவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எனக்கு குடியிருக்க ஒரு வீடு கிடைச்சா போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடியிருக்க ஒரு வீடு, ஒரு 3 ரூம்பு, ஒரு பாத்ரூம், டாய்லெட் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், அதெல்லாம் இருந்தாலும் போதும், வீடு கிடைக்கிறதே அப்படின்னு. வீடு கிடச்சிட்டு பிறகு என்னதமாவும், அந்த வீடு வாங்கியிருக்கலாமோ, அந்த வீடு நம்ம வாங்கி நல்லா இருந்திருக்குல்ல, கொஞ்சம் இதாக இருந்திருக்கு, இது கிடச்சிருச்சே, இப்போ அதோட இன்னும் ஓகே தான், ஆனால் வெரி ஸ்மாலாக ரூம்பு, 3 ரூம்பு, வெரி ஸ்மால், லேண்டு கூட இல்லை, நான் ஒரு கார்டன் லேண்ட்ஸ்கேப்லாம் செய்கிற ஆளுத்தம்மா, எனக்கு சம்திங் எதுவும் இல்லை, ஒரு அக்ரிகல்ச்சர் இது வந்தவன், நான் எதுவுமே பண்ண முடியல அப்படிலாம் தோணும். அப்படி சம்திங் அப்படி சரி, அந்த இதுக்கு போயிட்டோன்னே டபுள் ஸ்டோரி வீடு கேட்கும், டபுள் ஸ்டோரி வீடு முடிஞ்சோடனே பங்களோ கேட்கும், பங்களோ முடிஞ்சோடனே பேலஸு கேட்டாலும் கேட்கும். ஏன்னா சாட்டிஸ்ஃபை, பத்தலை, இன்னும் பத்தலை எனக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் போகும். காமம் துஷ்டிடம் காமம் அஸ்ரித்ய துஷ்புரம், திருப்தி அடையாத காமத்துடன், ஆசைகளுடன், டிசையர், இன்னும் பத்தலை. அப்படியே காராக இருக்கட்டும், ஒரு கார் வாகனம், மகிழ்ந்து கிரேத்தா பார்த்தீங்கன்னா, கார் பார்த்தீங்கன்னா A to B ஓகேலா, A to B போகிறேன், A to Z போகிறேன், A to C போகிறேன், A to D போகிறேன், A to Z வரைக்கும் போகிறேன். ஜஸ்ட்டு இந்த காரு, இந்த ஒரு ஸ்மால் 30,000 to 40,000 இனாஃப்லாம் இது ஒரு என்ன சொல்லுவாங்க, மழையிலேருந்து வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும் ஒரு காடி இருந்தால் போதுமே, இது பெரிய விஷயம். போகிறோம், மழையில் வந்தால் மழை நனையாமல் இருக்கும், காரில் இப்போ சேஃப்டிலாம் அப்படின்னு கார் இல்லாத இருப்ப அது வாங்கிட்ட பிறகு ரோட்டில் எவனாச்சும் முன்னுக்கு எடுத்துகிட்டு போவான் ஒரு காடி, ஐசி இந்த காடி வாங்கியிருக்கலாம் போல, எல்லாம் இருக்குது, காசு இருக்குன்னா இந்த காடி வாங்கியிருக்கணும், என்ன இருந்தாலும் அப்புறம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் உள்ளுக்கு, அதோடைய அந்த அக்சசரிலாம் பார்த்தா வா வண்டர்ஃபுல், சும்மா காடி வானத்தில் பறக்கிற மாரி எல்லாமே ரோட்டில் தான் போகுது. ஆனால் இருந்தாலும் டிசைர் விட்டுலாம் ஓகே ரைட். லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய பொசிஷனுக்கு, என்னுடைய சேலரிக்கு வந்து என்னுடைய அந்த இதுக்கு வந்து இந்த காரு தான் ஓகே கம்ப்ளீட். இப்போ ஐ திங்க் பெட்டர் ரைட். ஸோ ஐ திங்க் பெட்டர் வாங்கி டு சேஞ்ச்லாம் மாறும்.
அது வந்து சொல்லும், ஏய் என்ன நீ யூஸ் பண்ணு, என்னது லைஃப் வந்து ஷார்ட் லைஃப் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம், பத்தாது இன்னும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது மாதிரி இல்லைன்னு இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காமன் விஷயம். எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா அது சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இது தமிழில் அது மலேசியாவில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எஸ்ஸாலா நார்மல் தானே, சாதாரண விஷயம் தானே அப்படின்வாங்க. ஸோ அது அவங்களுக்கு தெரியல, அது வந்து தீராத அந்த ஆசை, அது இன்னும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து காமம் அசைத்திய துஷ்பரம், காமத்துடன் தஞ்சை புரிந்து துஷ்பரம் திருப்தி அடையாத தம்பமான மதன் விதஹா தற்புரமே மானா பொய் கௌரத்தின் மதன் விதஹா உயர் அபிப்பிராயத்தில். ஸோ அசுரத்தன்மையுடையவர்கள் திருப்தி அடையாத காமத்துடன் தஞ்சமடைந்து கர்ப்பம் மற்றும் பொய் கௌரத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளன. நான் தான் எல்லாமே செய்கிறேன், என்னால் எல்லாமே முடியும், என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை, என்னுடைய பவர் இந்த பலம் இந்த ஸ்ட்ரென்த்து இந்த இன்டெலிஜென்ட் எல்லாமே என்கிட்ட தான் வந்தது, இது யாரும் என்னை வந்து கொடுக்கல, ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் த எல்லாத்தையும் நான் வந்து என்ன சொல்லுவாங்க என்னைக்கு அப்புறம் வேறு யாரும் இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா சில பேர் மோட்டிவேஷனுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இதில் வந்து கீதையை அடிப்படையை வச்சு பேசுகிறேன், கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறேன் அது வச்சு பேசுகிறேன், மற்றபடி என்னை வேறு இதுலேயும் நான் இது பேசலை. ஸோ இதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அசுர மனப்பானிங்க வந்து இங்கே வந்து முழுசாக சொல்லப்படுது. அசுரர்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் திருப்தி அடைய மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்துலையும். அது பௌதிகத்தில் இன்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அந்த விஷயத்தை வந்து இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதுக்கு அடுத்து இதுக்கு அது அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து. அவங்களுடைய வந்து ஒரு நிலையாக இருக்காது, இந்த கண்டினியூவாக இதுலனா அது இது அப்படி அப்படி. அதுதான் அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் அதான். ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா மோகத் கிரகித் வாஷ கிரகான். மோகத் அப்படின்னா மயக்கத்தாள், இது மயக்கங்கிறாரு கிருஷ்ணர். என்ன அவர் மயக்கனா இந்த பௌதிக உலகம் உங்களை யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னதே தெரியாமல் அது ஒரு விஷயம். உண்மையான சூழ்நிலை சிச்சுவேஷன் என்ன ஆகும், ஃபியூச்சர் என்ன ஆகும், அதாவது நீ பாஸ்ட்டு இறந்த காலத்தில் நீ என்னவா இருந்த, ப்ரெசன்ட் இப்போ நிகழ்காலத்தில் என்னவா இருக்க, ஃபியூச்சர் எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது எல்லாமே பகவானுக்கு தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாமல் இதுதான் பெஸ்ட்டு, இந்த லைஃப் தான் நம்மளுக்கு இதுதான் எட்டர்னல், இதுதான் நித்தியமானது, இதுலேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு இது. அது வந்து பகவான் வந்து சொல்கிறார், பிரவர்த்தே அஷு விரதஹா அசுஷி விரதஹா அப்படின்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே வருது, அது வந்து நிப்பாட்டுறதே ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, அது பாட்டுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. அது அந்த டிசைர் என்பது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, கண்டினியூ போயிட்டே இருக்குது, விரதஹா கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆசை வந்து அதிகரித்து கொண்டு தான் போகிறத தவிர குறையதே இல்லை. இதுலனா இதுலனா அதுனா இது அப்படியே கண்டினியூ அப்படியே போயிட்டே இருக்குது. இது வாங்கியிருக்கலாமோ அது வாங்கியிருக்கலாமோ, இதோட இது பெட்டராக இருக்குது அது வாங்கியிருக்கும் இது வாங்கணும், எனக்கு இது கிடச்சிட்டு இது பொருள் கிடைக்காத வரைக்கும் அது மேலே ஒரு ஆசை, கிடச்சிட்டு பிறகு இதை விட இன்னொரு பெட்ரு அப்படியே போயிட்டே இருக்கும். நிரந்தரமற்ற விஷயங்களை இருப்பதாக அவர்கள் எப்போதும் ஏக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கிடைக்கக்கூடிய எந்த விஷயமே நிரந்தரம் இல்லை. முக்கியமாக அவங்களுக்கு கிடைச்ச அந்த நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த நான்ன்றது யாருன்னு தெரியாமல் இந்த உடல் தான் எல்லாம் நான் நினைக்கிறாங்களே, அதுதான் டெம்பரவரிங்கிறார் கிருஷ்ணர். கிளியராக போல்டாக சொல்கிறாரு 2 ஸ்லோகத்தில் பகவத்கீதையில், துக்காலயம் அசஸ்வதம், துன்பம் தெரிந்த உலகு அசஸ்வதம் அப்படின்னா டெம்பரவரி, நிரந்தரம் இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது டெம்பரவரி. அப்புறம் ஆநித்தியம் அசோகலோகம், நித்தியம்னா நிரந்தரது எட்டர்னல், ஆநித்தியம்னா அன்எட்டர்னல். அது என்ன சொல்லுவாங்க, அது வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். அநித்தியம் அசோகலோ சோகம் இல்லை அசோகம். ஸோ பகவான் வந்து தெளிவாக சொல்கிறாரு, நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்கு ஏங்குறது, அதுக்கு இது ஆனோ இது கிடைக்கும், ஆனால் அது எல்லாம் டெம்பரரின்னு அவங்களுக்கு தெரியல.
ஓகே, இந்த மாதிரி ஷேகள் வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து பகவான் என்ன சொல்கிறாரு, இதை வந்து திட்டுறாரு, சிரிச்சுக்கிட்டே திட்டுறாரு. ஈடியட், ஃபூல் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவில்லாதவன், முட்டாளுங்கிறாரு, மடையங்கிறாரு. இதை விட இவ்வளோ அழகாக யாரும் சொல்ல மாட்டாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அவன் ஒன்றா நம்பர் மடையன், முட்டாள் அப்படிங்கிறாரு. யாரையா? அசுர தன்மை கொண்டவர்கள். அவங்க போகிறது வந்து தவறான வழி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த விஷயங்களில் வந்து இவங்க இப்படி போகிறாங்கன்னா, இன்னொன்று வந்து அசுரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, தனக்குன்னு ஒரு கடவுளை உருவாக்கிக்குவாங்களாம். அசுரர்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து சில கம்யூனிட்டி, சில பெரிய பெரிய இந்த பாலிட்டிக்ஸ் லீடர்லாம் இருக்காங்களே, தனக்குன்னு ஒரு கடவுள் உருவாக்கிப்பாங்க. அவங்களே ஒரு க்ரியேட் பண்ணி, ஒரு இமேஜிங் பண்ணி, கடவுள்லாம் இப்படி தான் இருப்பார், கடவுள் வந்து இந்த மாதிரி ரூபத்தில் இருப்பார் இருக்குது. இப்போ வந்து இந்த இங்கே இந்த மலேசியாவுடைய இருக்கட்டும், எங்கேயோ ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிக்கல் உள்ள லீடர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து சொந்தமாக ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க கடவுள். அதில் தான் வந்து மித்த மதத்துக்காரவங்களாம் வந்து ஷைத்தான்னு கும்பிட்றானுங்க அப்படின்லான்னுவாங்க. ஓகே, அது என்னென்னா சில ஒரு 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 உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக் லீடர்லாம் இருக்காங்க. யாருன்னு சொல்ல வரல, பட் அது பொதுவாக சோச்சமாக சொல்கிறேன். அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, கடவுள் என்பது இல்லை, நான் கும்பிட்றது தான் இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு தலையை தூக்கி வச்சுருப்பாங்க, கை காலெலாம் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க, நரக பலி கொடுப்பாங்க. நரக பலி அது வந்து அவங்களோட அவங்களோட மைண்ட் செட்டு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி செயல்படுவாங்க. இப்படி தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து மனப்போன போல வாழ்வாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வேதத்தில் சொல்கிறப்ப சொல்ல மாட்டாங்க. மனுசுமதியில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக, மனிதருக்காக சொல்லப்பட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆச்சாரியர்கள், சாதுக்கள் சொன்னது வேதத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்கிறது, அது என்ன போட்டிருக்கு, நான் இப்படி தான் வாழ்வேன், எப்போ இது செய்யாதுன்னா நீ செய்யாதுன்னு சொன்னீங்க, அது செய்வாங்க. இதுதான் அசுரர்களுடைய எட்டிட்யூட். தனக்குன்னு ஒரு கடவுளை உருவாக்கிப்பாங்க. சொந்த மந்திரங்களை படைத்து அவற்றை உச்சரிக்கும் செய்யுள்ளாரு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்னது, பாகவதத்தில் இது பார்த்தீங்கன்னா, இரணிய கசிப்பு இதுக்கு அதெல்லாம் அழகான ஒரு உதாரணம். அசுரத்தன்மையில் இது அழகான. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இரணிய கசிப்பு என்ன பண்ணார், பக்த பிரகலாத மகாராஜா நாராயணாய நமக, வாசுதேவாய நமக, கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனை சாம சுந்தரா கிரிதரி தமோதரா நாராயணா ரிஷிகேஷா மதுசூதனா ஹரி அச்சுதா மதன மோகனா கண்ணா இப்படிலாம் பகவானே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். பகவானை எந்த நாமத்தில் கூப்பிட்டுட்டே இருப்பார். யார்? பக்த பிரகலாத மகாராஜா. பக்த பிரகலாத மகாராஜா யார்? இரண்ய கசிப்பியோடைய மகன். அது அசுர குலத்தில் பிறந்த மகன் பக்தனாக இருப்பார். அதுதான் பக்த பிரகலாத மகாராஜா. சின்ன பையன், 5 வயசு பையன். அந்த பகவானுடைய மேலே அன்பு, பகவான் மேலே பக்தி. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன முக்கியமான காரணம்? தாய் வயிற்றில் இருக்கும் போதே, குழந்தையா சிசுவாக இருக்கும்போது, வயிற்றில் இருக்கும் போதே நாரத முனி உபதேசம் பண்ணி அது காதால் கேட்டு, அவங்க அம்மா தூங்கினா கூட வயிற்றில் இருக்கிற பிள்ளையாக இருக்கும்போது பக்த பிரகலாத அந்த பக்தி விஷயத்தை, அந்த பாகவதத்தை, அந்த ஹரிகதையை, பகவான சம்பந்தமான கதைகளை கேட்டு கேட்டு பிறந்து வந்தவனே அந்த தெய்வீக குணங்களோடு பிறந்திருக்கு. அப்பா அசுரன், பிள்ளை தெய்வீக குணம். பார்த்தீங்களா, இந்த சாப்டருக்கு அப்பா மகன் வச்சே நீங்கள் அந்த சொந்த அந்த உதாரணம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இரண்ய கசிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பக்த பிரகலாத சொல்கிறாரு, பகவான் என்பது நாராயணன், வாசுதேவர், கிருஷ்ணா, கோவிந்தா தான் கடவுள், பகவான் கடவுள், ஆண்டவர், அவர் தான் இறைவன் அப்படிங்கிறார். ஏய் பைத்தியக்காரா, ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லி அவருக்கு ஒரு மந்திரத்தை நமகன்னு பின்னாடி போட்டுட்டா முடிஞ்சு, எல்லாமே வந்துடுது. ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, மகன் போட்டிக்கு சொல்கிறாரு, ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஏய் பைத்தியக்காரா, யாருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, என்னோட நாமத்தை சொல்லு. அசுர தன்மைகள் தனக்குன்னு ஒரு கடவுளை உருவாக்கிக்குவாங்க, தனக்குன்னு ஒரு மந்திரத்தை உருவாக்கிக்குவாங்க. அப்படி சொன்னால் அது கிடைக்கணும். ஆனால் அது பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து இரண்ய கசிப்புக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ கதையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவோம். அதோட விளைவுகள் என்னவெனில், காம சுகம், பௌதிக சொத்துக்களை குவித்தல் ஆகிய 2 விஷயங்களில் அவர்கள் மேம்பேலும் கவர் படுகின்றனர். ஸோ இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு கடவுளை, தனக்குன்னு ஒரு மந்திரம் உருவாக்கிக்கிட்டு வாழ்கிறவங்க வாழ்க்கை வந்து என்ன ஆகுனா, சொத்துக்களை அதிகமாக சேர்ப்பாங்க. வீடு, அது காசு, இது அது இதுன்னு சேர்த்து கொண்டு அப்படியே போகிறது.
நிறைய சேரும். சொத்து சேர்த்துக்குவாங்க, மித்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க. தவறான விஷயத்தில் வந்து அவங்களுடைய சிந்தனைகள் போய்கிட்டு இருக்கும். தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கொண்டு மித்தது எல்லாமே பகவானுக்கு சேவைக்கோ பகவானுக்கு சம்மந்தமான விஷயத்துக்கு கொடுக்கலாம். இல்லை வந்து காசு பணம் கொடுக்காட்டியும் தன் மூலியமாக ஏதாச்சும் வரக்கூடிய பொருள் காய்கறி நட்டு பகவானுக்கு கொடுக்கலாம். கால்நடை வளர்த்தாக்கா அதுலேருந்து பசுலேருந்து ஏதாச்சும் பாலோ நெய்யோ வெண்ணெய்யோ கொடுக்கலாம். சம்திங் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சதை பகவானுக்கு அது செய்யணும். எல்லாத்தையும் இப்படியே சேர்த்துக்கொண்டு அது என்ன அவ்வளோ மேலும் நம்மளுடைய பௌதிக பந்தத்தை உருவாக்குது, அட்டாச்மெண்ட் ஆக்கி வைக்குது. இந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ண வைக்குது, மறுபடியும் இந்த உலகத்துக்கு நம்ம பிறக்க வைக்குது. அது மனசனாக இருக்குன்னு நிரந்தரம் இல்லாது கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகே, அசுஷ் விரதா தூய்மையற்ற விரதங்கள் என்ன விஷயத்தை வந்து எங்க சொல்லுது. தூய்மையற்ற விஷயங்கள். அசுர மக்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அசுபிரதாகனா தூய்மையற்ற விரதங்கள். அசுபிரதம் அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா, இந்த மாதிரி அசுர குணம் கொண்டவர்கள் வந்து நாங்கள் பாவக்காரங்கள் ஈடுபடுவாங்க. மது, ஆல்கஹால், மாது, விமன், இல்லீச்சைட் செக்ஸ், மாது, அப்புறம் சூது, கேம்லிங், மாமிசம், மீட் ஈட்டிங், அது மாமிசம் இறைச்சி சாப்பிட்றது, அசைவ பொருட்கள், அந்த என்ன சொல்லுவாங்க, மீன், கோழி, ஆடு எல்லாமே தாவறது, குதிக்கிறது, பறக்கிறது, உருண்டுது, பிறண்டுறது எல்லாமே இருக்குல்ல. காட்டிலையும் வீட்டில் எங்கேயாவது கிடக்குது, அந்த எல்லாம் இது பண்ணுறது. நாங்கள் பாவங்கிறதுங்க ஈடுபடுவாங்க அசுரகுணம். இதை போய் சொன்னால் இதை என் மனசு இஷ்டம், நான் இப்படி தான் செய்வேன், உன்னால் என்ன பண்ணுமே பண்ணிக்கோ, இதை வந்து செய்யக்கூடியவங்க. ஓகே, இதெல்லாம் தான் அவங்க வந்து கவர் பட்டுருப்பாங்க. அல்கோல் குடிக்கிறது, யார் வேட கூடலாம் நீ வந்து என்ன சொல்லுவாங்க, உடல் உறவு வச்சுக்கலாம், எந்த காசு இது வச்சுக்கலாம், அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் கூட நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம். இட் இஸ் மேட்டர் நோன் சின்ஃபுல், பாவமற்ற விஷயம் எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஆல்கோல் நல்லா குடி, அதாவது கல்யாணம் பண்ணாமே என்ன சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணாமே நீ வந்து யார் கூடனா எப்படி வேணால் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். கேம்லிங் என்ன வேணால் கேம்லிங். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்லிங்னால நம்ம என்ன சொல்லுவோம், கார்டுன்னு சொன்னோம், மலையாள ஜூடின்னுவாங்க. சூது, இந்த கார்டு விளையாடுவாங்களா, அந்த கார்டுன்னு நினச்சோம். அப்புறம் என்ன நினச்சி மலேசியாவில் வந்து மலையாள மொழி சொல்லுவாங்க, நம்ம எக்கோரா, டாமாச்சாய், டோட்டோ, அப்புறம் என்ன தெரியல, டாமாச்சாய், டோட்டோ, என்னமோ மெக்னம், அது வந்து அழகாக எம்கேத்தின்னு அழகாக ஷார்ட்டில் கூப்பிடுவாங்க. அது வந்து அப்புறம் லாட்ரி சீட்டு அதெல்லாம் போய் இப்போ ஃபாரெக்ஸ் என்னென்னமோ வந்துருச்சு. இப்போ எல்லாம் கேம்லிங், எல்லாம் பிக் டிஜிட்டல் கேம்லிங் வந்துருச்சு. கரன்சி கரப்ட் கரன்சி என்னமோ. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த காசு வந்து எங்கே போகுது, யார்கிட்ட இதாகுது, மெயின் யார் அதை லீட் பண்ணுறா, அது உண்மையாக என்ன அது கேம்லிங், அதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம எதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தவறாக புரிஞ்சு போய் போகிறவங்க. ஆனால் அது முதல்ல வந்து தீர விசாரித்து நம்ம வந்து இறங்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். கேம்லிங் வந்து டிஜிட்டல் இதை டெக்னாலஜிலேருந்து வந்துருச்சு. கேம்லிங் இந்த மாதிரி கார்டோ இதெல்லாம் இல்லை, இப்போ எல்லாமே ஆன்லைனில் எழுதுறேன். நான் இப்போ சில பேர் கேட்டேன், இப்போ நம்பர்லாம் எழுதுறீங்களா, இல்லையா, எல்லாம் ஃபோன்லேயா அடிச்ச நம்பர் வந்து கிட்னாப் பண்ணிச்சுன்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நோ நீட் கோலா தேர், எல்லாம் வீட்டில் உட்காந்து செஞ்சிடலாம். ஓ அந்த மாதிரி வந்துருச்சா, அப்போ வெரி இன்டெலிஜென்ட். வா, இப்போ அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. அப்போ அது விட்டு அப்புறம் ஃபாரெக்ஸு சம்திங் இந்த மாதிரி கேம்லிங் வந்து டிஜிட்டலுக்கு ஏஐ வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு கேம்லிங். எல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு யூஎஸில் கூட விளாட்லாம். நீங்கள் அமெரிக்கன் உள்ள அந்த த்ரெடிங் இதில் கூட இருக்கலாம், இங்கே இருந்துக்கிட்டே வெளிச்சில் இருந்துக்கிட்டே அந்த அளவுக்கு போச்சு. ஸோ இதெல்லாமே இதில் இருப்பாங்க. மாது, சூது, மாமிசம். மனசுக்கு பிடிச்சது என்ன இருந்தாலும் சாப்பிடுவேன். நேற்று வரைக்கும் மஷ்ரூம் சூப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு வரைக்கும் எனக்கு மனசு மறந்துச்சுன்னா ஆமையை பிடிச்சி கூட சூப்பாக வைப்பேன். ஆமை சூப்பு, அணில் சூப்பு, ரேபிட் சூப்பு, ஸ்னேக் சூப்பு, எந்த மனசுக்கு பிடிச்சதோ எல்லாத்தையும் போட்டு சூப் வச்சுருவேன். யாரும் கேட்க முடியாது, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. இதில் வந்து சந்தோஷம் என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்றது. ஆமை சூப்பு வச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ இதாக இருக்குது. ஸ்னேக் சூப்பு சாப்பிட்றதுல அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. என்னமோ போச்சு. சைனாலாம் போனீங்கன்னா, இந்த சொல்கிற ரியாலிட்டி சொல்கிறேன், சைனாலாம் போனீங்கன்னா இதெல்லாம் பழைய கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுங்க. சைனாலாம் போனீங்கன்னா
குரங்கை பிடிச்சி அந்த மண்டையை உடச்சி அந்த மூளையை நல்லா உருவி ஸ்ட்ரோ போட்டு உருவி அது மாதிரி சூப் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க குரங்கோட மூளையை. கேட்க எப்படி இருக்கு? இங்கே சாப்பிட்றவங்க நார்மலாக இருந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க கூட வாங்கி எடுத்துருவாங்க கேட்டால் என்னடா பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறதா, அநியாயம் வேணாவையா அப்படின்னுவாங்க. நான் ஏன் வேணாவா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு. சைனாவில் வந்து குழந்தைய சிசுவை வயிற்றுலேருந்து வெட்டி அந்த சிசு எடுத்து அப்படியே அந்த பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. சைனாவில் போய்ட்டு அரை கட்டிங் ஒயாவா ஏ பேபியா வா ஒயா 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 எனக்கு வேணும், இந்த பேபி வேணும்னுவாங்க. சைனாவில் போனீங்கன்னா அது ஒரு கடை இருக்குது. பாம்பு தொட்டி ஐ திங்க் மலேசியாவில் இருக்கும், பட் எனக்கு தெரியல. எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. மலேசியாவில் இருக்கும் கண்டிப்பாக பாம்பு. அதாவது அந்த எக்கோரியம் இருக்கும், பாம்பு இருக்கும், இந்தாண்ட என்னென்னமோ பிடிச்சி போட்டுருவாங்க. தேள் இருக்கும், தேள் பிடிச்சி சாப்பிட்றது, புழுவு பிடிச்சி என்னென்னமோ நம்ம இமேஜிங் பண்ணாத லெவலில் கூட சாப்பிடுவாங்க. இதில் வந்து சாப்பிட்றத என்ஜாய் பண்ணுவாங்க. அசுர குணம் பண்ணிடுவாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் டெமோனிக்னா பல்லு அப்படி வச்சுக்கிட்டு கொம்பு 2 வச்சுக்கிட்டு இப்படியா. கலியுகத்தில் மனசுக்குள்ளே எல்லா விதமான டெமன் மனசு உள்ளுக்குள்ளே ராவணரும் இருக்கார், இரண்யகசிப்பும் இருக்கார், இரண்யகசிப்பும் இருக்கார், எல்லா விதமான அசுரர்களும் உள்ளுக்கு இருக்காங்க. ஆனால் வெளியே வந்து ஹியூமன் பீங் மனித உடல், உள்ளுக்கு எல்லா விதமான மிருகத்தனமும் எல்லா விதமான அசுர குணமும் இருக்கின்றது உள்ளே. அதனால தான் அது வந்து செய்ய வைக்குது. அது இது ஓகே. அப்புறம் அடுத்து அவங்கள வந்து கர்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் பொய் அங்காரத்தாலும் தூண்டப்பட்டு வேதனைகளை அங்கீகரிக்கப்படாத சில மத கொள்கைகளை உருவாக்குவார்கள். வேதத்தில் அது இருக்காது, வெடி ஸ்கிரிப்சரில் இருக்காது. ஆனால் அதுதான் பெரிய இதுன்னு ஃபாலோ பண்ண வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன ஆகுனாங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சன், டாப் ரிச்சஸ்ட் பர்சன், அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணம் நான் நிறையா என்னுடைய கம்பெனி மூலியமாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு என்டர்பிரைனர் வாட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரைனர் அப்படின்னு சொல்லி ஒரு காசு வைப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து போவோம், என்ன தான் சொல்கிறாங்கன்னு நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு தான் காட்டிக்க மாட்டோம். யூனோ ஐ ஃபாலோ ஹரி கிருஷ்ணா இஸ் ஆல் ஃபால்ட் மீஸ் ஐ டோன்ட் ஃபாலோ அப்படிலாம் ஆகியமாலாம் இல்லை. ஒரு இப்படி சொல்கிறியா அது வந்து ஒரு கிளாஸுக்காக எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரிலாம் நடக்குதானே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜக்மா அந்த அலிபாபா அலி எக்ஸ்பிரஸ் செஞ்ச ஜக்மா ஸ்பீச் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, டெஸ்லா ஓனரோடைய ஓகே. இன்னும் இந்த வேர்ல்டில் வந்து யார் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்களோ, பொசிஷனில் இருக்காங்களோ, பில்லியனர் லெவலில் இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்பீச் கேட்குறது, அவங்களுடைய இது கேட்குறது சக்ஸஸ். ஆனால் பின்னாடி பெரிய சம்பவமே இருக்கும். அது யாரும் பார்க்கல, வெறும் சக்ஸஸ்ஃபுல் மட்டும் பார்க்குறாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் அந்த வெற்றி எதன் மூலமாக வந்தது, அது நல்ல விதமாக வந்துச்சா கெட்ட விதமாக வந்துச்சா, யாரைய அடித்து எது மூலிமா கிடச்சிச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டான் அவனை தான் பின்பற்றணும் அப்படின்னு போவாங்க. இதுதான் கண்கள் இருந்தும் குருடர்கள், பிளைண்ட் பர்சன். ஏற்கனவே குருடன், அவனோட குருடு வந்து நம்மளுக்கு குருடன் தான். புரியுதுங்களா? கண்கள் கட்டி திரிந்து, கண்கள் இருந்தும் பார்வை இருந்தும் அந்த 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 நார்மலாக வந்து அந்த காமனான நம்மளுக்கு நாலேஜ் இருந்தும் மூடத்தனமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் எதுக்கு அவன் சக்ஸஸ் ஆகணும், என்ன பேக்ரவுண்டு, என்ன செஞ்சு இப்படி ஆகணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை பார்க்குறது இல்லை, அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஒரு நாள் அது பகவான் கருணையால் திரும்பி வந்து வர்றப்ப இதனால தானா ஒரு நீ இப்போல நவீன நாகரிகம் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் எல்லா விஷயம் தெரிஞ்சிருது. இன்றைக்கி ஒருத்தன் உயர்ந்து வந்து வந்துட்டா அவன்கிட்ட என்னென்ன இருக்குன்னு மறுநாளே நியூஸ் வந்துடுது. அவர் இப்படிப்பட்டவர், அவர் இந்த சம்பவத்தை செய்தார், அவர் இப்படி பண்ணார்னு. ஆஹா, ஒரு நாள் முதல் மாரி ஒரே நாளில் உயர்த்தி ஒரே டர்ன்னு இறங்கிரும் கிராஃபு. முன்ன மாதிரி இல்லை, முன்ன சோசியல் மீடியா இல்லை, முன்ன ஒன்றுமே இல்லை. அதனால் நியூஸ் பேப்பரில் போடுறதா உண்மை, சத்தியம் வாச்சா அவர் சொல்லிட்டார், நன்னா பார்த்துக்குங்கோ, அவர் சொன்னதுதான் வேத வாக்கம். ஐயோ பேப்பரில் வந்துருச்சோ இல்லையோ, நன்னா பாருங்கம்மா, இவர் சொல்லிட்டார், இவர் சொன்னது தான் சரியோ அப்படின்னு போகிற காலகட்டம் இல்லை. இப்போ நல்லா இப்படி ஜூம் போட்டு பாருங்கள், நல்லா கிளியர் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை பொய்யா சொன்னால் அது கண்டுபிடிக்கிற உலகத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு மீறி இன்னும் ஒருத்தன் அறியாமல் இக்னோரன்ஸ் இருக்கான். ஆனால் வெரி பேட் சிச்சுவேஷன். பகவான் தான் காப்பாற்றணும், குரு தான் காப்பாற்றணும், சாது குரு வைஷ்ணவ மூலியமாக தான் காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக வராங்க.
ஓகே, அதுக்கப்புறம் இவர்கள் இத்தகைய அசுரர்கள் உலகத்தில் மிகவும் வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் செயற்கையான முறைகளால் உலகம் அவர்களுக்கு ஒரு பொய்யான மரியாதையை உண்டாக்குகின்றது. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க என்னதான் காரியங்கள் செஞ்சாலும் அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இதுக்காக ஏற்றுக்குவாங்க. இதானே இது ஒரு விஷயம் இருக்குது. பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி என்ன பண்ணாங்கன்னா, இது அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி உள்ள ஒரு 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 மெம்பர்ஷிப் அவர் சொல்கிறாரு, பொதுமக்கள்கிட்ட நம்ம இப்படிலாம் செய்வேனா, அதாவது நீங்களே நோயை தயாரிக்கிறீங்க, நீங்களே மருந்து தயாரிக்கிறீங்க, பாவப்பட்ட இந்த மக்கள் வந்து நீ வந்து இப்படி செய்யறதுனால அவர் சொல்கிறாரு, அந்த கூட்டத்திலே அவர் சொல்கிறாரு, வேண்டாம், நம்மளே நோயை தயாரிக்கிறோம், நம்மளே மருந்து தயாரிக்கிறோம், இதனால மக்கள் தான் சாப்பிட்றாங்க, அதில் என்ன உனக்கு இன்பம்? இந்த உலகம் தான் வேணும், மக்கள் எனக்கு தேவையில்லை, அவன் அழியிட்டோம், எனக்கு காசு கிடைக்குது. அவர் சொல்கிறாரு, நீ தயாரிக்கிற பொருள் இருக்க, சாப்பாடு இருக்க, அதை ஒருத்தன் சாப்பிட்டானா அவனுக்கு நோய் வரும், நோய் வந்தால் ஹாஸ்பிட்டலில் போகிறான், ஹாஸ்பிட்டல் போனால் நீ கொடுக்க மருந்து தான் சாப்பிட்றான், ஹாஸ்பிட்டல் திரும்பி நோய் தான் வருது. ஏன் இந்த மாதிரி செய்கிற? வேண்டாம், நம்ம இருக்கிற காசை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், வேற ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் அந்த கூட்டத்தில் ஒரு நல்லவன் இருப்பான்ல, அந்த மாதிரி ஒருத்தர் பேச்சு இழுக்கிறார். அவர் பேர் தான் வந்து ஜான் கென்னடி. அவர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க, ஒரே ஷூட் பக்குன்னு ஒரு போட்டாச்சு. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன், அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அவர் சொல்கிறார், வேண்டாம், செய்யாதீங்க, நல்லது இல்லை, மக்கள் பாவம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அப்போ வந்து அவர் கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க, கூட்டத்தில் ஒருத்தர் நல்லா உருவாகிட்டான், இவனால நம்மளுடைய சதி திட்டங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னோடனே அந்த ஒரு மக்கள் விசிட் பண்ணுறதுக்காக காரில் போகிறாரு அவங்க ஒய்ஃபோட. ஷூட் பண்ணிட்டாங்க, நெத்தியில் போட்டு முடிச்சு விட்டாங்க கதையை. ஏன்? அசுர குணங்களுக்கு அது ஒரு நல்லவனை உண்மைனாக்கா முடிச்சு விட்ருவாங்க. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்தமாரி அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இது நடக்குதுல்ல, ஒரு உயர்ந்த விஷயத்துக்கு பேசுவாங்க, இதுவா அதுவா ஓகணும், ஆனால் இருக்கக்கூடிய அவங்க என்ன செஞ்சாங்க அது கவனிக்கிறது இல்லை. ஓகே, அவர்கள் நரகத்தை நோக்கி சென்றாலும் தம்மை மிகவும் முன்னேற்றம் அடைந்தவர்களாக எண்ணிக்கொண்டார். எஸ், இவங்களோட வாழ்க்கை வந்து பகவானை அடையாது, பகவானே அடையாது. எஸ், நரகத்துக்கு தான் போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் அவங்க செய்கிறது ப்ரௌட் பண்ணிக்குவாங்க, இருந்து பேசிக்குவாங்க, நான் செய்கிறது தான் த பெஸ்ட். ஓகே, நான் செய்கிறது தான் இருக்க வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிட்டு போவேன், இருக்கிற வரைக்கும் நான் வந்து மக்களை சித்திரவதை பண்ணிட்டு போவேன், என்ன வேணால் செய்வேன், ஏது வேணால் செய்வேன். ஆனால் இயற்கையின் சட்டத்துக்கு கீழே நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. நீ என்ன வேணால் தப்பு செஞ்சாலும் எவ்வளோ நாளைக்கு நீ தப்பு செய்வ? மனுஷாக்குன்னு ஒரு சட்டத்திட்டு இருக்குது, ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கா இல்லையா, உண்டாங் பராத்துரான், இந்த செக்ஷனுக்கு இந்த செக்ஷன் படி உனக்கு வந்து நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் கிடைக்கணும். யாரும் எல்லாத்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்தமாதிரி இயற்கை நேச்சருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதுலேருந்து இவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. பகவானுடைய சட்டத்திட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். சித்திரகுப்தனே நம்ம செய்யக்கூடிய செய்யலை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கே திரும்பி பகவான் பரமாத்மா இருந்து நீ செஞ்சது சரியானு பார்ப்பார். இதை பாரு, உண்மையான இது நானே பரமாத்மா இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறேன், நீ மிஸ் பண்ணாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் சித்திரகுப்தா. இதான் சித்திரகுப்தனுடைய. சித்திரகுப்தாவே யமதர்மனுடைய யமராஜாவுடைய அசிஸ்டன்ட். அவரே நம்மளுடைய எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. அவருடைய செய்கிறதே எல்லாம் பர்ஃபெக்ட், அதோட பர்ஃபெக்ட் பரமாத்மா. 24 hours ஜூம் பண்ணி பார்க்குறாரு, ஜூம் பண்ணி ஒவ்வொரு இதுவும் ஃபுட்டேஜும் அப்படியே உள்ளுக்கு அப்படியே செதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே போட்டிருக்கு வீட்டில் இருக்கிற சிசிடிவி எல்லாமே ஃபுட்டேஜ் ஒரு மாதத்தில் அழிஞ்சிரும், 3 மாதத்தில் அழிஞ்சிரும், 6 மாதத்துக்குள்ள அழிஞ்சிரும். ஏன் 1 வருஷமே அழிஞ்சிருமே வச்சுக்கலாம். மெமரி எவ்வளோ இருக்கும், 1 TB இல்லை 4 TB இதெல்லாம் இருந்தாலும் மெமரி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இருக்கும், அதோட அழிஞ்சிரும். 4 டிலீட். ஆனால் பகவான் ஜூம் பண்ணி சேவ் பண்ணுறது டிலீட்டே இல்லை, அது அன்லிமிட்டட் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ வந்து அசுரர்கள் வந்து நினைக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், அந்த ஆசைகளால் வரக்கூடிய காமம் அஸ்ரித்ய துஷ்வரம் தம்ப மான மதான்விதா. அசுரர்கள் தன்மையுடையவர்கள் திருப்தி அடையாத காமத்துடன் தஞ்சமடைந்து கர்ப்பம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். ஓகே, மோக கிரகணே வாஷத்
கிரகான் பிரபத்தந்தே ஆஷு சிவ்ரதா, எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர். ஸோ அசுரர்களுடைய இந்த தன்மை, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய திங்கிங், சிந்தனைகள், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் பகவான் அங்கே அழகாக சொல்லிட்டார். யார் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியோடைய வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுறாங்க, ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன ஆகணும்னு கூட சொல்லிட்டார். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க எல்லாமே நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் அறியாமை, இக்னோரன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள் இந்த மாதிரி அசுரத்தன்மை கொண்டவர்களை ஃபாலோ பண்ணி அவங்களும் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதில்ல. ஸோ இன்றைக்கி பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? எனிபடி டவுட் திஸ்? நான் அடுத்து எதுக்கு போக போகிறோன்னா, ஒரு நம்ம எப்பவுமே ஒவ்வொரு சண்டே கிளாஸ்லேயும் நம்ம எதுக்கு போவோம், ஒவ்வொரு ஆச்சாரங்களை பற்றி பேசுவோம். இந்தமாரி இன்றைக்கி முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னே இதில் ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருக்கா? காமம் அஸ்ரித்ய துஷ்பரம் தம்பமான மதான்விதா மோகத் கிரகணித் வாஷத் கிரகான் பிரபர்நித்யே அசுஷ்வரதா. காமம் அஸ்ரித்ய துஷ்பரம், taking shelter of the insatiable thirst for enjoyment. Dambamana mananvitaha, absorbed in the consent of pride and false pretension. Mohat gragit vashat grahan, they are illusioned, attracted by impermanent. Pravardante suchi vartaha, and always want to unclean was. ஸோ இவங்களுடைய இதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி, இதான் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய டெமோனிக் அசுர குணம் கொண்டவர்களுடைய அவங்களுடைய ஃபுல் ஆக்டிவிட்டி தான். அவங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஓகே, இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவங்க என்ன மாதிரி இதில் ஈடுபடுறாங்க, தனக்குன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, கடவுள் உருவாக்கிக்குவாங்க, தனக்குன்னு ஒரு மந்திரம் உருவாக்கிக்குவாங்க. அது எரிஞ்ச கசிப்பாக சொன்னேன். தான் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, நான் செய்கிறதா செய்யுது. ராவணன் பார்த்தீங்கன்னா நல்ல காசு சேர்த்து வச்சுருந்தார். அந்த விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாதுல்ல. நல்ல செல்வந்தர், தங்கத்தட்டில் தான் சாப்பிடப்படுவாங்க. இப்போ நம்ம இதில் எங்கேயாவது நம்ம ஒரு ஃபுட்பால் லைஃப் செய்கிறோம், இதை பண்ணுறோன்னா மக்களுக்கு செய்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், பிரசாதம் கொடுக்குறோம். இதில் கொடுப்போம், இது கப்பு பார்த்திங்கன்னா பேப்பர் கப்பு கொடுப்போம், பிளாஸ்டிக் கப்பு கொடுப்போம், அந்த மாதிரி தான் கொடுப்போம். அவங்க நாட்டில், ராவணன் இருந்த நாட்டில் பார்த்திங்கன்னா தங்கத்தட்டில் கோல்டு பிளேட்டு, கோல்டு கப்பு கோடையில் கொடுத்தாரு. அவங்க ஒவ்வொரு மக்கள்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த கோல்டு கப்பு, கோல்டு பிளேட்டு சாப்பிடுவாங்க ராவணன் இந்த காலத்தில். சரி, நல்ல இது. ஆனால் என்ன ஆச்சு, என்ன பண்ணார்? எல்லா விதம் அவருடைய சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். மயிலெலாம் சாப்பிடுவார், மயில் பீகாக், மயில் சாப்பிடுவார், அது சாப்பிடுவார். ராவணன் அசுர கொண்டுங்க என்ன வேணால் செய்வாங்க முடியுமா? அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி சீதிய புராட்டியை அவர் கடத்திட்டு போகிறது, தம்பி எத்தனை வாட்டி சொன்னாலும், அப்புறம் அந்த குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு தேவியை கொண்டு வந்துருப்பாங்க. தம்பி அவர் சொல்கிறாரு, வீட்டிலேருந்து ராமான்னு எழுதி வச்சிருப்பாரு. ராவணன் கேட்பாரு, யார் இந்த ராமா அப்படின்னு. அவர் தப்பிக்கிறதுக்காக ராவணன், மந்தோதரி, அண்ணி பேரும் உங்கள் பேரும் எழுதி வச்சிருக்கேனே, எனக்கு நீங்கள் அண்ணி பேர், அண்ணனும் அண்ணி தான் எனக்கு தெய்வமே அப்படின்னு சொல்லி வார்த்தையை மாற்றிடுவார். அந்த மண்ணை ஊர்புறம் எழுது, ராமான்னு அங்கே எழுது, ஆனால் என் பேர் தானே, ராவணன்னு, மந்தோரி அண்ணி பேருன்னு அப்படிங்குவார். ஆனால் ராமான்றது பகவான் ராமச்சந்திர மூர்த்தி அப்படியே பேர், மரியாதை புருஷோத்தம். விபீஷணர் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பக்தனாக இருந்தார். ஓகே, ஸோ அதான் அசுரர்கள் கொண்டு பாருங்கள், நல்லா செல்வந்தராக வாழ்ந்தாலும் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்களுக்கு ஒரு இதாக இருக்கும், நல்லது நன்மையை வராது. அந்த மாதிரி ஒரு அசுர கொண்டவர்களை பின்பற்றுறவங்க எல்லாமே நரகத்துக்கு தான் போவாங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் கேள்விகள் இதன் மூலிமா? கேள்விகள் என்னன்னா, இன்றைக்கி ஆச்சாரை பற்றி நம்ம பேசலாம். இது முக்கியமாக எப்பயுமே ஆச்சாரிகள்
எல்லா ஆச்சாரியர்களும் ஆண்கள் பற்றியே பேசுகிறீங்களே பிரபு. என் ஃபோட்டோ பின்னாடி பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துக்கிறேன். ஒரு பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி அமர்ந்துபடி உட்காந்துருக்காங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது பற்றி யாரோ பேச போகிறாங்கன்னு. யாரோ இல்லை, அவங்க தான் ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமினி. திரும்பி பேர் சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன் பேர்? யார் பேர் கேஷ் பண்ணியிருக்கா பார்ப்போம். யார் சொல்லுங்கள், நான் என்ன பேர் சொன்னப்ப? நல்லா சொல்லுங்கள் மதி, சொல்லுங்கள் விளங்களா? கோஸ்வாமினி. ஓகே, வெரி குட். நல்லா ட்ரை, பெஸ்ட் ட்ரை. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். ஓகே, ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமினி அவங்களுடைய தோன்றி தினம், அப்பரன்ஸ் டே, ஆபிர்பவ திதி இந்த மாதமும் போன மாதம் வந்துருந்துச்சு. ஸோ அவங்கள ஒட்டி நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பெண்கள் பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு நல்ல ஒரு டெவோட்டி, இது அவர் வந்து ஒரு பெண்களும் பக்தியில் முன்னேறியிருக்காங்க, பக்தியில் வந்து உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. டீச்சிங், அவங்களுடைய போதனை, அவங்களுடைய லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய அந்த ஸ்கெட்சு, அந்த ஒரு டீச்சிங் எல்லாமே மிகப்பெரிய இருக்கும். எப்படி கிருஷ்ணரே நினச்சி வாழ்ந்த மீராபாய். யாருக்குங்க மீராபாய் தெரியாதுங்க? எனிபடி டோன்ட் நோ மீராபாய்? எல்லாத்துக்கும் தெரியுமா மீராபாய்? தெரியுமா? ஐ திங்க் எல்லாத்துக்கும் தெரியுது மீராபாய். ஓகே, மீராபாய் எப்படி கிருஷ்ணரே நினச்சி வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்களோ அதேமாதிரி ஆண்டாள், தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஆண்டாள், அவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கண்ணா என் கண்ணன் தான் என் கணவன் அப்படின்னு வாழ்ந்தாங்களோ. தாயார், ஆண்டாள் தாயார், அவங்க எப்படி தான் கண்ண பெருமானை நினச்சி கிருஷ்ணரே நினச்சி வாழ்ந்தாங்களோ, மீராபாய் எப்படி கிருஷ்ணரே நினச்சி வாழ்ந்தாங்களோ, அந்தமாரி ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமினியும் கிருஷ்ணரே நினச்சி வாழ்ந்தாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் சரித்திரம், அவங்களுடைய வரலாறு எல்லாத்தையும், பயோகிராஃபி எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே கோத்ரூ பண்ணுவோம். இது மூலிமா நீங்கள் நல்லா ஒரு டீச்சிங் கற்றுக்குவீங்க. ஸோ யார் இந்த ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமினி? எல்லாத்துக்கும் கேள்வி வரும், யாருப்பா இவங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு இளவரசி, எஸ் ராஜகுமாரி. யாரோட ராஜகுமாரி, எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நரேச நாராயணா. அப்பா பேர் என்ன சொன்ன? ரொம்ப கேட்கணும், கிளாஸில் தான் இருக்கீங்க, டெஸ்ட் பண்ணுறேன். அப்பா பேர் என்ன சொன்ன? எல்லாம் நரேசா நாராயணா. வெரி குட். மாதாஜி வந்து ஜூம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிளாஸை, கிளியராக அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு. வெரி குட். ஏன்னா அவங்க வந்து டெய்லி பாகவதம் கிளாஸ்லாம் போகிறீங்க மாதாஜி. வெரி குட், கண்டினியூ, அப்ரிஷியேட். ஸோ ப்ளீஸ் அந்த இது விட்டுறாதீங்க. நித்தியம் பாகவத சேவையா, தினந்தோறும் பாகவதம் கேட்கணும், தினந்தோறும் பகவானை பற்றி கேட்கணும். அந்த ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கேட்குறது வந்து சிரவணம் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, ஜொகூர்லேருந்து கேட்குற மல்லிகை மாதாலும் சரி, யார் எல்லோரும் இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறது சரி, எல்லாத்தையும் யார் இது தனிப்பட்ட முறையில் வேறு கிளாஸ் கூட கேட்கலாம், வேறு ஒரு குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளாஸ் கேட்கலாம். எது இருந்தாலும் தெளிவாக எதை பேஸ் பண்ணி பேசுகிறோம், எந்த சாஸ்திரம் பேசுகிறோம், இது எல்லாமே முக்கியம். எந்த சம்பிரதாயம் முக்கியம், எந்த சாஸ்திரம் யார் சொல்லி கேட்குறோம், இதெல்லாம் ரொம்ப கவனிங்க. எல்லாம் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பக்தியோடைய நம்மளுடைய இதுக்கு இது பண்ணும். இது கம் த பாயிண்ட். இந்த ராஜகுமாரி, இந்த ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமி, இந்த பேர் வந்து கடைசியாக தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பேர். அதுக்கு முன்னே அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சச்சி தேவி. இதான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். இவங்க ஒரு ராஜகுமாரினா அரசனுடைய மகள். அந்த நரேஷா நாராயணா புந்தியா என்ற கிராமம், அது எங்கே இருக்குன்னா ராஜ் சஹி என்ற ஒரு என்ன சொல்ல டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம். அது எங்கே இருக்குன்னா, இப்போ ப்ரெசன்ட் எங்கே இருக்குன்னா பங்களாதேஷ் ஆச்சு. முன்ன வந்து இந்தியா வந்து பாரதோடைய ஊர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷி, பாகிஸ்தான், நேபாள் எல்லாமே இந்தியாவோடு சேர்ந்த ஒரு ஊர். அது ஒரு மாநிலமாக இருந்துச்சு. அப்புறம் நாடாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம்,
மேற்கு வங்காளம் தெற்கு வங்காளமா தமிழ் அப்படி தான் வரும். ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால். இப்போ வெஸ்ட் பெங்கால் வந்து கல்கத்தா, மாயாப்பூர், நவதீப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெஸ்ட் பெங்கால். ஈஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷாக மாறிடுச்சு. இன்னும் அது இந்தியா சேர்ந்து தான். அப்போ அந்த காலத்தில் வந்து அது இந்தியாவோட சேர்ந்ததுனால அது வந்து ராஜ் சகி என்ற ஊரில் வந்து அங்கே ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோடைய மகள் தான் நரேச நாராயணனுடைய மகள் தான் ராஜ்குமாரி. அவருக்கு வந்து ஆம்பளை பையனே இல்லை, சன்ஸ் இல்லை, இது மகன் இல்லை, மகனுங்க இல்லை, பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாமே. இந்த ராஜ்குமாரி இவங்க அந்த சச்சி தேவி தான் வந்து அந்த அரண்மனைக்கு அவங்க தான் அடுத்து இது. அப்போ அவர் இந்த நரேச நாராயணா என்ன பண்ணுறாரு, சச்சி தேவி பிறந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம், அவருக்கு எல்லையற்ற சந்தோஷம், ஹாப்பி. ஒரு ராஜகுமாரி இந்த அரண்மனைக்கு பேலஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், கோல்டு அப்படின்னு, டைமண்ட் அப்படின்னு புகழ்ந்தக்கூடிய ஒரு விஷயம். இவங்க சின்ன வயசுலேருந்து பகவான் மேலே எல்லையற்ற ஒரு அன்பு, ஆசை. பகவானை வந்து எப்படியாச்சும் நம்ம ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகும். சின்ன வயசுலேயே பாகவதம் படிக்கிறது, சின்ன வயசுலேருந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, அப்படி சங்கீதமாக பார்க்குறதுனா கூட பகவான் சம்மந்தமான பாடலை பாடுறது, எல்லாமே பகவான் சம்மந்தமாக தான் இருக்கும். இது எல்லையற்று போய் ஒரு கட்டத்துக்கு போய் அவங்க வந்து அந்த ஒரு பருவ காலம் வந்துருச்சு. பருவ காலம்னா வயசுக்கு வந்துட்டோடனே ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு அரசனாக இருந்தால் ஒரு ஆண் பையன் இருக்கணும், ஆம்பளை பையன் இருக்கணும். அப்போ தான் அந்த அரச ஆட்சியை வச்சு நடக்கிறதுக்கு, அதுக்கு அவங்க அப்பா மறைவுக்கு அப்புறம் அந்த நாட்டை, அந்த அரண்மனையை, அந்த அரண்மனைக்கு எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பளை பையன் முக்கியம். ஆனால் இந்த அரசருக்கு என்ன, நரேச நாராயணுக்கு என்ன ஒரு கவலையான ஒரு விஷயம் போச்சுன்னா, ஆம்பளை பையன் இல்லை. சரி, ஆம்பளை பையன் இல்லைன்னா என்ன, ராஜகுமாரி சச்சி தேவி இருக்கா, அவட்டே கொடுத்துருவோம். கிங் ஆட்சி தான் முக்கியமாக, குவீன் ஆச்சும் ஓகே, ராஜா ஆட்சி தான் முக்கியமாக, ராணி முடியும், அரசன் தான் முடியுமா, அரசியும் முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சச்சி தேவிக்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்பா ஊர் உள்ள எல்லா ஜாம்பவானையும் கூப்பிட்டு நிறைய கட்டு கிடக்காத காளையை ஒரு மாப்பிளையை கட்டி வைக்க போகிறாரு. அரசன் வீட்டு மகளை கல்யாணம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குண்டான ட்ரைனிங், அதுக்குண்டான பரீட்சை எக்ஸாம்லாம் வச்சு தான் பாஸ் பண்ணணும். அதுக்கு பாடி ஸ்ட்ரென்த்து, அறிவு, பலம், அந்த நுணுக்கம், ஸ்கில் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் இந்த கல்யாணம் பண்ண முடியும். அப்படிலாம் பார்த்துக்க ஒரு மாப்பிள்ளையே பார்த்துட்டாரு, இன்னொரு அரசு இதையும் பார்த்து வச்சுட்டாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க திடீர்னு கல்யாணம் மேலே ஆர்வம்லாம் போச்சு. கல்யாணம் மேலே ஆர்வம்லாம் போச்சு, எனக்கு கல்யாணம் வேணாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றவங்க சின்ன வயசு அப்படின்னு கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் ஆசைப்பாசம் வரும் பிள்ளைங்களுக்கு. நம்ம மகளும் அவளுக்கும் ஆசைப்பாசம் இருக்காதா, கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போக பார்க்க ரொம்ப முத்திருச்சு, கேஸ் ரொம்ப பெருசாக போச்சு. கல்யாணம் வேண்டாம், வேணாம் விட்டுருங்களேன் அப்படின்னு காரசமாக பேசுறது, கோபம் படுறது. அப்போ இவங்க 2 பேரும் சோகம் அடைஞ்சு ரொம்ப கவலைக்கிடங்க ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிற மந்திரியெல்லாம் பேச்சுவார்த்தை வருது. அரசனுக்கு ஆண்மகன் இல்லை, ஆகையால் இந்த அடுத்து அரசருக்கு அப்புறம் யார் செய்வது அப்படின்னு அலசல் பேச்சு வருது. பரவாயில்ல, ராஜகுமாரியை பார்க்கட்டும், அவர்கள் பெண் பார்த்தால் என்ன, ஆண் பார்த்தால் என்ன, ஒரு அரசாட்சி என்பதை அவங்களோட வம்சாலி தானே பார்க்க வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை வருது. ஆனால் இங்கே கேசி வேறு மாரி இருக்க, அரசாட்சி பண்ணுறதுக்கு கியூன் இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் அந்த வம்ச விருத்தி ஆகும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. அப்போ இந்த சோகமாக அவனை நரேச நாராயணாவும் அவங்க மனைவியும் ராணியும், ராஜாவும் ராணியும் சோகத்துக்கு உள்ளாயிட்டாங்க. ஏன்னா அரசனுக்கு எல்லா செல்வந்தும் இருக்குது, ஊர் இருக்குது, ஊர் மக்கள் இருக்காங்க, பேச்சு கேட்கறதுக்கு கண்டாலும் ஊர் மக்கள்லாம் கையெழுத்து கும்பிட்டு, ஐயா அரசரே, ராஜாவே, எனக்கு எல்லாமே செய்யுங்க, சகலமும் செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட தான் பஞ்சாயத்து வந்து எல்லாத்தையும் கல்யாணம் காட்சி பண்ணுறது. ஒரு சொன்னார், ஊருக்கே 1000 கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியல. அரசனோட கவலையை பாருங்க. ஊருக்கு 1000 பேர் ஏழை ஊருக்குள்ள வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா, நம் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையா? கவலையாக அவர் சொல்கிறாரு. ஊர் மக்களுக்கெல்லாம் பொற்காசை எடுத்து கொடுத்து, வேலையும் கொடுத்து, சன்னதி உருவாக்குறதுக்கு செஞ்ச இந்த கையால் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே. செல்வம் இருந்து எல்லாம் இருந்து கவலைக்குடனாச்சு. அந்த ராஜா வம்சத்தில் அப்படி தான், ஏதாவது ஒன்று தவறிட்டாலும், மக தவறிட்டாலும் ஏதாச்சும் கல்யாணம் நடக்கலும் அப்படியே சோகமாகிடுவாங்க, இணைஞ்சி போன மாரி ஆயிடுவாங்க, மழையே சாஞ்ச மாரி ஆயிடும். இப்படியே சோகத்தில் மூழ்கி ஒரு காலகட்டம் வருது. இயற்கை, நேச்சர், எல்லாரும் ஒரு நாள் இறந்து போய் தான் ஆகணும். மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடிய விஷயம். அதேமாரி அவங்க பெற்றவங்களுக்கும் வருது மரணம்.
2 பேரும் மறைஞ்சிடுறாங்க. ராஜரும் நரேச நாராயணும் அவங்க மனைவியும் மறைஞ்சிடுறாங்க. மறைவுக்கு அப்புறம் இவங்க பார்க்குறாங்க எல்லா மந்திரியும், ராஜகுமாரி சச்சி தேவி வாழ்க, ராஜகுமாரி சச்சி தேவி வாழ்க, ராஜகுமாரி சச்சி தேவி வாழ்கன்னு. அவங்க பார்த்தாங்க, இவனுங்க என்னடா இவனுங்க வேலை, அப்பா அம்மா மறைஞ்சிட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்க என்னமோ என்னையேருந்து ராஜா தேவனு. இவங்க பார்க்குறாங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி, உங்கள் சங்காத்துமே எனக்கு வேணாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பங்களாதேஷ் அந்த இருக்குல்ல ராஜ் சஹி என்ற ஊரை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி தனக்குன்னு ஒரு குருவை தேடுறாங்க. தனக்குன்னு ஒரு குருவை தேடுறாங்க. யாரு குரு தேடுறாப்ப? என்ன சொன்ன பேர்? அவங்க பேர் இப்போ என்னது? இப்போ யாரை பற்றி? சச்சி தேவி. எஸ், ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமியோட உண்மையான பேர் சச்சி தேவி. சச்சி தேவி வந்து அரச வாழ்க்கை வேணாம், பேலஸ் வேணாம், இந்த சொத்து பத்து வேணாம், அரசு ராஜகுமாரி. ஆனால் வெளியே போகும்போது அந்த ராஜகுமாரியாக இருந்தாங்களே, மூக்குத்தி டைமண்டு, ஒட்டியான டைமண்டு, இது பேர் என்ன மறந்துட்டேன், எனக்கு தெரில, பெண்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்குமா எங்கெல்லாம்? இதெல்லாம் எல்லாம் டைமண்ட், வைடேரியம், என்னென்னமோ கல், விலை விழுந்தது, பவுனு, தங்கம் எல்லாம் போட்டுட்டு நடக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா அது ராஜகுமாரியை வந்து இன்னும் தெருவில் நடந்துக்கிட்டு இருக்காங்க பிச்சைக்கார மாரி, அந்த இதோடு நடக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் வந்து என்னதான் உடைய வந்து அந்த பாவனை பார்த்தாலே தெரியும். ஒருத்தருங்க நல்ல ஒரு பயங்கரமாக வாழ்ந்தவங்க சாதனை நடக்கும்போது, ஆஹா யார் அவள், அந்த தேவதை எங்கள் வந்திருக்கிறாள், இன்னும் ஒரு கட்ட அழகு அப்படிலாம் வர்ணிப்பாங்களா இல்லையா, சொல்லுவாங்க. அந்த தோற்றம் அப்படி காமிச்சு கொடுக்கும். ஏன்னா அந்த அன்னாடிக்கு தங்க புஷ்பம், அன்னாடிக்கு தங்க புஷ்பம் என்னது, அது சாப்பிட்டாலே அப்படியே புஷ்பம் ஒரு மின்னு மின்னுக்கும். எம்ஜிஆர் குடிச்சார் அந்த மாதிரி தங்க புஷ்பம் குடிச்சாருன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆர் அந்த மாதிரி தங்க புஷ்பம் சாப்பிட்டு உடம்புலாம் அப்படியே மின்னுக்குது, அப்படியே சொல்லி நிலுக்குது, அப்படியே தெரியும். ஓஹோ இன்னும் ஒரு தோற்றம் அப்படிலாம் பார்க்குறாங்க. அப்படி திருத்து முடிக்கிறாங்க. இன்னும் இது இளவரசி மாரி இருக்க, இது இன்னும் இவங்க ரோட்டில் இருந்து சாதாரண மக்கள் மாதிரி சுற்றுறாங்க. இளவரசி ராஜகுமாரி எப்படி சாதாரண வருவாங்க, ரோட்டில் போவாங்க, வந்தால் காரில் வருவாங்க, இல்லை குதிரையில் வருவாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து யானை காரு இல்லை வசதினால குதிரை தான். ராஜாலாம் குதிரையில் வருவாங்க, இல்லை யானை இந்த மாதிரி சந்தையில் பல்லா கொடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி காலே படாது வெளியே. அந்த மாதிரி இருந்தவங்க சாதாரணமாக ரோட்டில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழ்ந்து போகிறாங்க. வேண்டாம் இந்த வாழ்க்கை வேணான்னு அது போச்சு. அப்படியே ராஜ்சாகின்ற ஊரை விட்டு வெளியாகி இப்படியா நோக்கி வராங்க. அப்படி வர்றப்ப வங்காளதேசத்தில் அவங்க வந்து குரு தேடி போகிறாங்க. நம்மளுக்குன்னு வந்து இப்போ வந்து அப்பா அம்மாவும் இல்லை, நம்மளுக்குன்னு வழிகாட்டி யாரும் இல்லை, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு குரு வேணும்னு அங்கே வந்து பார்க்குறாங்க. ஹரிதாஸ் பண்டிட், ஹரிதாஸ் டாக்கூர் இல்லை, ஹரிதாஸ் பண்டிட். ஹரிதாஸ் பண்டிட் யாருன்னா கதாதர பண்டிட்டோட டிசைபிள் ஆனந்த ஆச்சாரியா. கதாதர் பண்டிட் யாரு? கதாதர் பண்டிட் யாரு? கதாதர யாரு? எல்லாம் அப்படி ஸ்டண்டு. கதாதர யாரு? ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதர ஸ்ரீ வாசுதி கௌர பக்தவருந்தா பஞ்ச தத்துவங்கள ஒருத்தவங்க கதாதரா. இப்போ யார் கதாதரா சொல்லுங்க? கதாதர யாரு? யாருடைய அம்சம்? சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, காப்பாத்துங்க. சினேக மாதாஜி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்காங்க. சினேக மாதாஜி, who is கதாதரா? சிவபிரமணன் ஹஸ்பண்டா? என்னது மாதாஜி, என்னென்னமோ வருது, விளங்கல சரியா? ஒரு ஆள் சொல்லுங்க. who is கதாதரா? சொல்லுங்க. சரி, அவங்க நாரதருங்கிறாங்க. அடுத்து யாரு? யாராவது சொல்லுங்க. யாரு? சரி, சிவபெருமான். அடுத்து சினேக மாதிரி யாரு? கதாதரா. ஊசு கதாதரா. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா
சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதர. மறந்துட்டீங்களா மாதாஜி? நான் பாருங்க எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதர. ஸ்ரீ வாசுதி தான் இவர் நாரதர். கதாதர பண்டிட் வந்து ஸ்ரீமதி ராதாராணி மாபுரு பக்கத்துல இருப்பாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, எல்லாம் டேக் இட் லேர்ன் தானே, கற்றுக்கிறது தானே. ஸோ கதாதர பண்டிட்டு சாக்ஷாத் ராதாராணி அம்சம். ஸோ அவருடைய கதாதரருடைய டிசைபிள் சீடர் தான் வந்து ஆனந்த ஆச்சாரியா. இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் இந்த கிளாஸ் மூலமாக நம்ம சொல்கிறோம். ஆனந்த ஆச்சாரியா, ஆனந்த ஆச்சாரியோடைய ஸ்ரீ ஆனந்த ஆச்சாரியோடைய டிசைபிள் தான் ஹரிதாஸ் பண்டிட். இந்த ஹரிதாஸ் பண்டிட்டு தான் சச்சிதேவி பார்க்குறாங்க. சொல்கிறோம் இல்லையா, குருன்னு நம்ம தேடி போடுறப்ப உள்ளுக்கு சைத்திய குருவாக இருக்கிற பரமாத்மா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நம்மளுக்கு வழிகாட்டுவார். பார்த்தோன்னே இவர் தான் குரு, இவர்கிட்ட தான் போகணுன்னு அந்த சேனலை வந்து கனெக்ட் பண்ணி விடுவார். அந்த மாதிரி தான் சைத்திய குருவாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா நம்மளை வந்து ஒரு குருவை தேடி உண்மையாக சின்சியராக நேர்மையாக குருவை பகவானை அடையணுன்ற ஒரு சின்சியர், அந்த பக்தியோடைய அந்த நம்பிக்கை, பகவான் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி பகவான் அந்த சேனலை கனெக்ட் பண்ணுவார். அப்படி வந்து சச்சிதேவி ஹரிதாஸ் பண்டிட்டை வந்து பார்க்குறாங்க, நமஸ்கார் பண்ணுறாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா தண்டோ பிரணாமம் குருவே. ஹரிதாஸ் பண்டிட் பார்க்குறாரு, நல்லா உட்காந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருந்துட்டு பார்த்து ஒரு பின்னாடி ஸ்டெப் வைக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து தோற்றம் அந்த மாதிரி. யார் இவங்க? பார்ப்பதற்கே இளவரசி மாரி இருக்காங்களே. இளவரசி இல்லை, இளவரசியே தான். அப்புறம் வந்து அவர் வந்து என்ன தரிசனம் வேணுமா, தரிசனம் கொடுத்துட்டோமா அப்படின்னு அவர் வந்து, ஏன்னா சாதுக்குள் பொதுவாகவே எளிமையாக இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ரொம்பனா ஏற்கனவே அட்டாச் இருக்கு. அவங்க போட்டுக்கிற அந்த டைமண்டே எல்லார் கண்ணும் உறுத்துது. ஹரிதாஸ் டாக்கூரை பார்த்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, உபன்யாசம் ஹரிகதை பேசிக்கிட்டு இருந்தவங்க, சச்சிதேவி பார்த்தோன்னே எல்லாம் அங்கே பறிச்சு கண்ணு. யார் இந்த கட்ட அழகி, பேர் அழகி, என்ன ஜொலிக்குது, மூக்குத்தியில் ஆரம்பிச்சு ஒட்டியாச்சான். என்ன சொல்லுவாங்க, இது ஒட்டியானமா என்ன வருது, வர மாட்டேங்குது, என்ன சொல்லுவாங்க, ஒட்டியானமா? நெத்தி சுட்டிலேருந்து மூக்குத்தி, அப்புறம் வந்து இந்த காதுக்கு போடுற தொங்கட்டா, என்னென்னமோ எல்லாமே, கழுத்து, இந்த இடுப்புக்கு போடுவாங்களா, சாரி பேர் எனக்கு தெரில. ஸோ இந்த போடுற எல்லாமே இப்படி மினுக்குது, ஷைனிங்களா, அப்படியே ஒரு மாதிரி இதை அட்ராக்ட் பண்ணுது எல்லாத்தையும். அப்போ வராங்க, சேவை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஹரிதாஸ் பண்டிட் வந்து ஒரு கேப் வைக்கிறாரு. என்ன இருந்தாலும் ராஜகுமாரி, நாளைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தால் அவங்க அப்பா அரசு வந்து என்னை எது பிரச்சனை பண்ணுவார், பிரச்சனை வருமோ. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சேவை செஞ்செல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் ஓகே இருக்கு. இருந்தாலும் அவங்களோட அந்த உடை, அந்த இருக்கிற அந்த டைமண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து மனசு சஞ்சலம் பண்ணுது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, சேவை செஞ்சு இவ்வளோ நாள் சேருனேன், என்னை உங்கள் பக்தரை ஏற்றிக்கிறீங்களா, அதாவது உங்களை டிசைபிள் சீடரை ஏற்றுக்கிறீங்களா கேட்குறாங்க. யார் கேட்குறா? சச்சிதேவி. சச்சிதேவி யார் பார்த்து கேட்குறாங்க? கிளாஸ் யாரா சொல்லுங்க. சச்சிதேவி இப்போ யார் பார்த்து கேட்குறாங்க கிளாஸ்ல? ஹரிதாஸ் பண்டிட் பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இளவரசி, நீங்கள் இந்த மாதிரி மூக்குத்தி இதெல்லாம் ரொம்ப டைமண்டு வைடூரியம் என்னென்னமோ போட்டிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்து நான் டிசைபிள் ஏற்றுக்கிறதில்ல, நான் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். அப்போவே ஹரிதாஸ் டாக்கூர் காலத்துலேருந்து இருக்குது. எளிமையான வாழ்வு உயர்வு சிந்தனை கொண்டவர்கள் தான் நான் ஏற்றுக்குவேன், இந்த மாதிரிலாம் வேண்டாம், இதெல்லாம் அட்டாச் பண்ணு. அப்பவும் சொல்கிறாங்க, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா சொல்லிட்டு அப்போவே எல்லாத்தையும் ரிமூவ், எல்லாத்தையும் பட்டு சாரியா பிரச்சனை இல்லை, நார்மல் சாரி கட்டிட்டு நார்மலாக வந்து நிற்கிறாங்க. ஹரிதாஸ் பண்டிட்டுக்கு பார்த்தோன்னு இதாகிடுச்சு. அன்றைக்கி ராஜகுமாரி மாரி இருந்தீங்க, இன்றைக்கி நார்மலாக ஆகிட்டீங்க. இப்படியே அவங்களோட சேவையை பார்த்து, அவங்களோட பணிவை பார்த்து, ஹம்பிள்னஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் வந்து ஒரு நாள் திருப்தி ஆகிறாரு. குரு வந்து மஸ்ட் ஒரு 1 day சாட்டிஸ்ஃபை ஆகணும். எஸ், யூ ஆர் குவாலிஃபைட் பிகம் டிசைபிள், மை டிசைபிள். அவர் மனசில் வந்து அவருக்கு தோணணும். அவர் சொல்கிறார், நான் உன்னையே ஏற்றுக்கிறேன். அவர் ஏற்றுக்கிட்டாரு, எல்லாம் ஓகே. அவங்க செய்யக்கூடாத சேவை, பணிவடை, சமைக்கிறாங்க. ராஜகுமாரி ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுவங்க, அழகு பார்த்துவங்க. இன்னைக்கு இவங்க அடுப்பாங்கரையில் சமைக்கிறாங்க, வெறுவு அடுக்கு வீட்டில் சமைச்சு இப்படி சமைக்கிறாங்க. சமையல் பக்கத்தே போனதில்லை, கிச்சன் பக்கத்தே போனதில்லை. இன்னைக்கு சமைச்சு குருவுக்கு
இப்போ இதெல்லாம் பார்க்குறாரு அவர். அந்த ஒரு குரு என்பவரை வந்து சும்மா உட்காந்து பார்த்துட்டு டொனேஷன் வந்துருச்சா, அப்பா 10,000 கொடுத்தியா, அம்மாடியோ காசு வந்துருச்சு, எல்லாம் ஓகேவா, ஓகே, அப்படி இல்லை. நம்முடைய ஆட்டிட்யூட், நம்ம பிஹேவியர், நம்மளுடைய எல்லாத்தையும் சூழ்நிலை, டெய்லி சாதனா பக்தி டெய்லி எப்படி செய்கிற அதை பார்ப்பார். தட் இஸ் குரு. நோட்டிஃபை பண்ணுவார், நம்மள வந்து கவனிப்பார். இப்படியே பார்த்து பார்த்து அவர் தெரிஞ்சு போச்சு, யூ ஆர் குவாலிஃபைட் டு பிகம் மை டிசைபிள். உடனே என்ன பண்ணுறாரு, இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாரு. டீச்சர் கொடுத்தாரு, டிசைபிளை ஏற்றுக்கிட்டாரு, ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாரு. சச்சி தேவி, நீ போ, ஒரிஷாவுக்கு போ. நான் கற்றுக் கொடுத்தது, நான் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அது போய் ஒரிஷாவில் இருக்கிற ஜெகநாத் பூரி கிட்ட போய்ட்டு நீ போய் என்ன பண்ணுற, உன்னுடைய வந்து நான் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுற, போ அப்படின்னு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரிஷாவுக்கு போகிறாங்க, ஒரிஷாவில் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அப்புறம் திரும்பி விருந்தாவனத்துக்கு போகிறாங்க. விருந்தாவனம் பார்க்கணும், விருந்தாவனத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னே குரு தேர்ற கட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஷாவுக்கு போயிட்டு விருந்தாவனத்துக்கு போயிட்டு திரும்பி அந்த குருவை பார்த்துட்டோன்னே குரு சொன்ன விஷயத்துக்கு கேட்டு ஏன்னா அவங்க ஒரிஷாவுக்கு போய் ஜெகநாத் பார்த்தும் அழுகுறாங்க, புலம்புறாங்க. அப்புறம் ஜெகநாத் பார்த்துட்டு அந்த விருந்தாவனத்துக்கு போனச்சு, விருந்தாவனம் போய் பார்த்து கிருஷ்ணனுடைய லீலைகள் பண்ண இடம், அந்த அந்த மரம் வந்து மரமாக இருக்கும். நான் நைட்டு பார்த்தா அந்த மரம், ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா கோபிகளாக மாறிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து அழுகுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்னமோ ஞாபகம் வருது, அவங்களுக்கு என்னமோ சிந்தனையில் வருது, பகவான் என் கூட தான் இருக்காரு, பகவான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. யாரு, சச்சிதேவி. இப்படியே பார்த்துட்டு போக போக குருவை கிடச்ச குருவை இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஒரிஷாவுக்கு போகிறாங்க. ஒரிஷாவுக்கு போனோடனே அங்கே என்ன குரு கட்டளை கொடுப்பாருன்னா, சர்வபௌம பட்டாச்சாரிய வீடு தூசி பிடிச்சி கிடக்குது, அதை நீ சுத்தப்படுத்தி அங்கே இருக்கிற நம்மளோட வைஷ்ணவர்கள், சாதுக்கள், பக்தர்கள் அங்கே வர்றப்ப அங்கே தங்கி நீ பணிவடை செய், சமைச்சு கொடு, அங்கே பார்த்துக்கோ, அங்கே வந்து தங்கு. சர்வபௌம பட்டாச்சாரிய வீடு ஒட்டகம் இது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்பைடரோடைய அந்த இதெல்லாம் வந்து சிலந்தியெல்லாம் அடித்து தூசி பிடிச்சி கிடக்குது, சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. நம்ம பக்தரெல்லாம் அங்கே தங்கி அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்து யாத்திரை பண்ணிட்டோம். இதுதான் கட்டளை குருவோட. அங்கே வந்து பணிவிடை செய், வரவங்களை பணிவிடை செஞ்சு மாதாஜி அங்கே இருக்கிற மாதாஜியை உபதேசம் பண்ணு சொல்லிட்டாரு. யாரே ஹரிதாஸ் பண்டிட்டு. இப்படி சொல்லி அவங்க வந்து போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்களுக்கு வந்து இருந்தாலும் அங்கே போனோடனே அப்போ வந்து ஒரு 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 இன்சிடென்ட் நடக்குது. அவங்க வந்து ஜெகநாத மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பக்தியெல்லாம் செய்கிறாங்க, வரி சாதுக்கள் செய்கிறாங்க, குருவுடைய வார்த்தையை அப்படியே பிடிச்சி செய்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, யார் ஒருத்தவங்க குரு மேலே நல்ல ஒரு உதாரணம் வார்த்தையை பின்பற்றி ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்குமா. அதுதான் சொல்கிறாங்க, ஆச்சரியவாம் புருஷ வேதாகா. யார் குருவோட பேச்சை கேட்டு குருவுக்கு விசுவாசமாக இருந்து குருவோடைய பேச்சை கேட்டு இன்ட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணி செய்கிறாங்களோ ஆச்சரியம் புருஷ வேதாகா, வேதத்தோட எல்லா ஞானமும் அவங்களுக்கு புரியும். புத்தகம் படிக்காமே புத்தகத்தோடைய அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு சேரும், எப்படியும் வந்துடும். இதுதான் குருவோடைய பவர், குருவோடைய சக்தி, குருவோடைய அந்த வார்த்தையுடைய வாணியோடைய பவர், இன்ட்ராக்ஷன். குருவோடைய சாட்சா பகவான் தான். குரு என்பது பகவானுடைய பிரதிநிதி. அவரோட வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ண ஹரியை ஃபாலோ பண்ண மாதிரி, ஹரியோட கருணை கிடைச்ச மாதிரி, மகனோட கருணை கிடைச்ச மாதிரி. அப்போ குரு மேல் நம்பிக்கையோடு அவங்க வச்சு அவங்க போகிறாங்க. இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த கங்கா மாதாலாம் ஏன் அவங்களுக்கு பேர் வந்துச்சுன்னு எல்லாம் சொன்னல, இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அவளுக்கு பாட்டுற கொஞ்சம் தாமதமாச்சு, மன்னிச்சிருங்க எல்லாரும். இந்த கங்கா மாதா கோஸ்வாமினின்னு அந்த கோஸ்வாமினி அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சுன்னா இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கங்கா சாகர மேளா. யாருக்கு தெரியும் கங்கா சாகர மேளான்னு? யாருக்கு என்ன தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கங்கா சாகர மேளா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா, சத்தமே காணோம். ஹரே கிருஷ்ணா. நோ, ஓகே, வெரி குட். கங்கா சாகர மேளான்னா கங்கா பூஜைகள் நடக்கும். அது கங்கா தேவிக்கு பூஜை பண்ணுவாங்க. கங்கா தேவி என்பது நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் காசியில் வாரணாசி மட்டும்தான் இருக்குன்னு. இன்னும் அது கொரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கங்காவுடைய நதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஓகே, கங்காவுடைய நதி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுது. எங்கேனாக்கா உத்தராகண்டில் ரிஷிகேஷ், ஹரித்வார் அங்கேயும் கங்கா நதி கனெக்ட் ஆகுது. உத்தரப்பிரதேசில் கான்பூர், பிரயாராஜ், அப்புறம் வாரணாசி தான் காசின்னுவாங்க. அப்புறம் கசிபூர், இந்த உத்தரப்பிரதேசில் அங்கேயும் கங்கா நதி கனெக்ட் ஆகுது. அப்புறம் பீகாரில் பத்நாத், பகல்பூர் அப்படின்ற ஊர்லேயும் கங்கா நதி கனெக்ட் ஆகுது, அப்படி போகுது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா, அவுரா பீச், அவுரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுரா பீச்னு ஒன்று இருக்கும், அந்த அவுரா அங்கேயும் கங்கா இருக்குது.
ஸோ கங்கா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கனெக்டாக வராங்க. அங்கங்கே வாரணாசியில் காசியில் மட்டும் கங்கா இல்லை, கங்கா தீர்த்தம் அந்த வெஸ்ட் பெங்கால், பீகார், ஹரித்வார், ரிஷிகேஷ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே கங்கா சார மேலே வந்து கங்கா அந்த பூஜை வர்றப்ப அவங்க வந்து கங்கா எழுப்பி குளிப்பாங்க, பாத் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. ஏக்கம் வந்துட்டோன்னே அதுக்கு முன்னே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்னன்னா, ஷாமா ராயா என்ற ஒரு டேட்டி வந்து ராதாகிருஷ்ணன் டேட்டி, ஷாமா ராயா. இன்னும் ராயாங்கிறீங்க என்ன பிரபு? இல்லை, அது பேர் டேட்டி பேர் ஸ்ரீ ஷாமா ராயா. அப்போ வந்து அந்த டேட்டியை வந்து கனவுல போய் அந்த பூஜை எடுத்து சொல்லுவாங்களா, இந்த டேட்டியை வந்து அங்கே இருக்கிற சர்மோ பட்டாச்சி வீட்டில் இருக்கிற சச்சி தேவி கிட்ட போய் கொடுத்துருன்னு அவர் ஒடுத்து வச்சிருவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த டேட்டி வேணாம், நான் அந்தளவுக்கு வந்து சுத்தமான ஒரு இது பெண் இல்லை, நானும் ஒரு சாதாரண வரவங்க சாதுக்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஷாமராய் சொல்லிட்டாரு, நீ இங்கே வந்து உங்கள் வீட்டில் தான் வைக்கணுமா, இல்லைனா நீ அடிச்சிருவாரு, வச்சுட்டு போயிடுவார். அதை எடுத்து கட்டி பிடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த அவ்வளோ ஒரு கண்ணீர் வரும். ஷாமராய் அந்த டேட்டியை வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க. எங்கே சர்ம பட்டாச்சாரிய வீட்டில் அந்த சிலை இன்னும் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து அந்த மாதிரி பகவான் பூஜை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, கங்கா சார் மேலே வந்து கலந்துக்கணும், நம்ம போகலன்னு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, ஜெகநாதரை வேண்டி ஜெகநாத பக்தர்கள் என்ன வேணாலும் சின்சியராக இருக்கிறவங்களுக்கு அது வந்து அந்த ஒரு இதை செய்வார். இப்போ கங்கா யாரோடைய காலடியிலேருந்து வருது? கங்கா நதி, கங்கா ரிவர் யாரோட காலடியிலேருந்து வருது? டக்குன்னு பதில் சொல்லணும். பகவான் காலடியிலேருந்து வருது, ரைட்டா? அப்போ சச்சி தேவி வந்து அவங்க ஏங்குறாங்க, கங்கா சார் மேலே நான் போய் குளிக்கணும், கங்காவில் குளிக்கணும். இங்கே கங்கா இல்லையே, பூரிக்கிட்டு கடலில் தான் இருக்கு. அப்போ ஜெகநாதர் சிரிக்கிறாரு, பார்க்குறாரு, இப்போ உனக்கு கங்கா தான் வேணுமா? கங்கா தான் வேணுமா? பிரச்சனையே இல்லை, நம்ம ரெடி பண்ணிடலாம். கங்கா தேவி சொடக்கு போகிற நேரத்தில் வந்து என் முன்னாடி நிற்பாங்க. என் கால்லேருந்து வர்றாங்க கங்கா தேவி, எங்கள் கங்கா தேவின்னு என் கால் அடியிலேருந்து வராங்க. ஓகே, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, சச்சி தேவி ஏக்கம். ஆனால் இருந்தாலும் குரு சொல்லிட்டாரே, நீ விட்டு நவரக்கூடாது, அங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் சேவை செய், வர்ற சாதுகளுக்கு போது சேவை செய். குருவுடைய அந்த பேச்சை கேட்டு அவன் அங்கேயே போய் ஆனால் ஏங்குறாங்க. ஆனால் உள்ளுக்கு பரமாத்மா இருந்து பார்க்குறாருல, ஜெகநாதர் பார்க்குறாரு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன இன்சிடென்ட் ஆகுதுன்னா, இந்த கதையை முடிச்சிடறான் தானே, என்ன ஆகுதுன்னா, சச்சி தேவி அந்த ஒரு ஏக்கத்தோடு படுத்து தூங்குறாங்க. ஜெகநாதர் என்ன பண்ணுறாரு, கங்கா தேவியை நினச்சி இந்த காலை அமுக்குறாரு, காலை ப்ரெஷ் பண்ணுறாரு. ஜெகநாத் புரி நடந்தது ப்ரெஷ் பண்ணுறாரு. கங்கா தேவி நதி அங்கேயும் அடிச்சுட்டு வருது, வெள்ளம் தான். இவங்க தூங்கிட்டாங்க சர்ம பட்டாச்சர் வீட்டில். அப்போ வந்து ஜெகநாத் புரியில் வந்து ஜெகநாதர் அந்த 2 மணி நேரம் கது சாத்திட்டு அவங்க வந்து அந்த பூஜையெல்லாம் வெளியாயிட்டாங்க. அந்த 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 கட்டம் இன்சிடென்ட் நடக்குது ஜெகநாத்பூரில். அப்போ வந்து என்ன வந்து கங்கா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கங்கா தண்ணியை அடித்து கொண்டு போய் அவங்கள போய் ஜெகநாத்பூரி கதவை திறந்து அந்த ஜெகநாத்பூரிக்குள்ளே அவங்க வந்து அந்த ஜெகநாத்கிட்ட போய் அவங்க வந்து அங்கே போய் முழிச்சு பார்க்குறாங்க. ஜெகநாத்குள்ளே அந்த சுற்றி பார்த்தா கங்கா நதி, கங்கா அவங்கள அடித்து கொண்டு போய் ஜெகநாத்குள்ளே விட்டுருச்சு. இப்போ என்ன குளிக்கணும்னு ஆசைப்பட்டியா? ஜெகநாத் நீ பாருங்க, கங்கா நதி எங்கே இருக்குது? நான் சொன்னாலே எல்லாம் அந்த இடத்துலேருந்து பூரிக்கு வந்திருக்காங்க கங்கா தேவி. பகவான் அந்த காலை வந்து ப்ரெஷ் அந்த இது பண்ணி பவர் கொண்டு வந்துட்டார். அப்போ பூஜாரிலாம் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் கதவு சாத்திட்டு வந்துட்டோம், ஆனால் கதவு திறந்துருக்கு ராஜா. கஜாபதி ராஜா இருந்தார். இப்போ கஜாபதி ராஜா இருக்கும்போது அப்போ வந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பூஜாரியும் வந்து பழி சுமத்துறாரு, நான் அப்பயே கதவு திறந்து போனேன் ராஜா, அங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க, எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது, இவங்க நகைலாம் திருடிருப்பாங்க, ஏதாச்சும் திருடிருப்பாங்க அப்படின்னு. கஜாபதி சொன்னார். அவங்க சொல்கிறாங்க, நான் வரல, இந்தமாரி இச்சு இருந்துச்சு. என்ன பொய் சொல்கிறியா? கோயிலுள்ள பூந்துட்டு இவர் யார் பக்தர்கள்லாம் பார்க்கல. கஜாபதி என்ன பண்ணுறாரு, ஒரு அரசனாக இருந்து ஒரு திருட்டுவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ தண்டனை கொடுத்தாரு. இப்போ ஜெயிலில் போட்டார், சிறைச்சல் அடைச்சிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. ஜெகநாதர் 2 பேர் கனவுலையும் வராரு. பூஜாரிகளும் பூஜாரிக்கு அடி விழுவுது. பூஜாரி என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட பக்தியை வந்து பிடிச்சி இது வச்சிருக்கியா? நாளைக்கு ஒழுங்காக போய் ராஜா கிட்ட சொல்லி அந்த இது பண்ணு, மன்னிப்பு கேளு, போயிட்டு என்னோட பக்தர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. இப்போ கஜபதி கனவுலையும் ஜெகநாதன் வந்துட்டாரு. உன்னை வெளுத்துருவேன், ஒழுங்கா என்னுடைய பக்தரை நீ சிறைச்சாலிருந்து வெளியாக்கிறேன்னு. காலில் 2 பேர் தடாபுடான்னு ஓடி போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, மன்னிச்சிரு தாயி, நீ யாருன்னு தெரியாமல் பட்ட ஜெகநாதர் என்னை வெளுத்து போடுவார், அடிச்சு போடுவார், நான் உங்களை ரிலீஸ் பண்ணுறேன்னு. அந்த நாள் முதல் வந்து ஜெகநாதர் வச்ச பேர் தான் ஸ்ரீமத கங்கா மாதா கோஸ்வாமினி.
அவர் என்ன பண்ணாரு, ஜெகநாதர் என்ன பண்ணாரு, உனக்கு இனிமே கங்கைக்கு போறன்னு அவசியமே இல்லை. சர்வம் பட்டாச்சாரிய பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், ஸ்வேதா கங்கா. நான் அடியன் குளிச்சிருக்கேன், ஆனால் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு சட்டையை கழட்டிட்டு அங்கே குளிச்சுட்டு நேராக ஜெகநாத் கோயிலுக்கு போயிட்டேன். அப்போ தான் வந்து பிறகு பார்த்தேன், இந்த ஹிஸ்டரிலாம் நான் படித்தேன். 2017 ஜெகநாத்புரிக்கு போனேன். அப்புறம் ஏதோ குளம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஊர் சைடில் மாரி அது குளிச்சு நல்லா 3 முக்கு முக்கிட்டு போகிறேன். அப்போ தான் தெரியுது அது பேர் ஸ்வேதா கங்கா. இந்த ஸ்வேதா கங்கா தான் வந்து ஜெகநாதர் வந்து கங்கா சச்சி தேவிக்காக உருவாக்கப்பட்ட குளம். அங்கே கங்கா நதி அங்கே அப்படியே இருக்குது. யாராச்சும் கங்கா நதி குளிக்கணும்னா அந்த ஸ்வேதா கங்கா, அது ஜெகநாதர் அந்த குளத்தை சச்சி தேவிக்காக செஞ்சது. அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து தான் ஜெகநாதர் சொன்னார், இனிமேல் உங்கள் பேர் சச்சி தேவி இல்லை, ஸ்ரீமதி கங்கா, என்ன சொன்ன, ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமினி. ஸ்வேதா கங்கா. யார் ஒரிஷாவுக்கு போனீங்களோ கண்டிப்பாக அந்த குளத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் தெரியாமல் வந்திருக்கும். மேபி அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸ்வேதா கங்கா, நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்க, வரும் ஸ்வேதா கங்கா. அது ஜெகநாதர் வந்து சச்சி தேவிக்காக உருவாக்கப்பட்ட குளம். இன்ன வரைக்கும் யாரும் தான் கவலைப்பட மாட்டாங்க. அதான் கங்கா அங்கே இருக்க. ஜெகநாதர் கொண்டு வந்து அந்த கங்கா தீர்த்தம் அங்கே விட்டுட்டாரு. கங்கா வேணும், கங்கா அதான் இங்கே இருக்கீங்க, அங்கே போகிற பகவான் நினச்சாரா என்ன செய்வார். நினச்சி ஒரு இன்னொரு இன்சிடென்ட் இருந்திருக்கு. ராஜ்பூர் ஜெகநாத்னு ஒருத்தர் இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா பூஜாரி பல வருஷமாக பூஜை செய்வார். ராஜ்பூர் ஜெகநாத் அது ஒரு தனி கதை, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஜெகநாத் என்ன வேணால் நினைப்பார் பக்தருக்காக. அப்புறம் அவருக்கு ரத யாத்திரை போகணுன்னு ஆசை. ஆனால் ராஜ்பூர் ஜெகநாத் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி தூங்கிடுவார். மறுநாள் பார்த்தா ரத யாத்திரையில் இருப்பார். திரும்பி தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பூஜையில் இருப்பார். ஜெகநாதர் நினச்சாருன்னா விசா, டிக்கெட்டு, ஏரோப்ளைனு, ரயில், பஸ்ஸுக்கு தேவையில்ல. அவர் நினைச்சாருன்னா பக்தனுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். இருக்கிற விஷயத்தை நீ போகிற ஆசைப்பட்டு அங்கே கொண்டு போக முடியும். இது ஒரு கதைக்காக சொன்னேன். அதுமாதிரி ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமின் என்ற பேர் ஜெகநாதரை வச்சு இனிமேல் வரக்கூடிய எல்லாமே உன்னை நினச்சி இதில் தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம். நீ மாபெரும் பக்தர், உயர்ந்தமான பக்தர், உன்னை அடிச்சு விட்டு இது பண்ணணும். ஏன்னா நீ குருவுக்கு விசுவாசம் இருந்து குருவோடைய வார்த்தை இது பண்ண. நீ நினைச்ச போயிருக்கலாம், ஐயோ என் குரு சொல்லிட்டாரு அப்படி நினைச்சிருந்தா ஏங்கன பத்தியா. நீ குருவர் விசுவாசம், குருவோடைய நீ இதுக்கு அடிச்சோட பின்பற்றி நீ இது பண்ணல, நான் அது பண்ணேன். குருவை யாரை ஒருத்தவங்க பின்பற்றி குருவோட வார்த்தையை பின்பற்றி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாவது அனுகிரகம் என்ன வருது, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சேரும். இஸ் குரு பவர். ஓகே. ஸோ ரொம்ப எடுத்துக்கிட்டே நீ மன்னிச்சிருங்க, சாரி. ஸோ இந்த காலத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, இருந்தால் பரவாயில்ல. இது ஷேர் பண்ணிதே உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். ஓகே. யாராவது ஒரிஷாக்கு போனீங்களா, ஸ்வேதா கங்கா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமினை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்க. உங்களுக்கு பூர்ண அனுகிரகம் கிடைக்கும், பக்தியோட சுவை கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா இன்னும் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனர்ஜி. ஓகே. மீண்டும் சந்திப்போம். ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்ட அனைத்து பக்தர்களுக்கும், இந்த பகவத்கீதையோடைய இந்த விஷயம் கேட்டதுக்கும், கங்கா மாதருடைய இந்த பயோகிராபி அவங்களுடைய சரித்திரம் ஹிஸ்டரி கேட்டதுக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு பெண்மணியாக இருந்து எவ்வளோ தூரம் இறங்கி பக்தி சேவை செஞ்சு பகவானே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு, பகவானே எடுத்து செஞ்சுருக்காரு எல்லாத்தையும். அவங்களுக்கு இந்த பேர் கிடச்சி உலகம் முழுவதும் அவங்களுடைய புகழ் பறந்துச்சு. அந்த ஒரிஷா மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்கால், பிருந்தாவனம் எல்லாமே பேசுனாங்க, கங்கா ஸ்ரீமதி கங்கா மாதா கோஸ்வாமிக்கு ஜெய். அவங்களுடைய அந்த புகழ் பேச அவங்களோட பக்தியும் உயர்ந்துச்சு. பெண்கள் பக்தியில் முன்னேறலாம், பெண்களும் ஒரு உயர்வுக்கு வரலாம் அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. மீராபாய், ஆண்டாள் தாயார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒட்டி இந்த மாதிரி ஒரு இன்னொரு பக்தர் இருக்காங்க அப்படின்னு இந்த மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா. ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதுக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இன்னொரு சுலோகத்தோடையும் அடுத்த சுலோகத்தோடையும் இன்னொரு ஆச்சாரியர்களோடையும் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை அடியின் அதிபதியாஸ் உங்களுடைய விடைபெறேன். 3 வாட்டி ஹரிகிருஷ்ணா மாமந்திரம் சொல்லி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதுக்கு. எல்லாரும் பக்தியில் நல்லபடியாக வந்து முன்னேறணும், எல்லா இதுவும் இருக்கணும். குருவை பெற்று தீட்சை பெறாதீங்க, தீட்சை பெறணும். ஒரு அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாதுங்க, ஸ்டெப்புக்கு அடுத்த இது வைக்கணும். பக்தியில் எல்லோரும் முன்னேறணும் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் பணியாக வேண்டிக்கிறேன். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்குங்க. நம்மளோட எல்லாம் குருவையும் கௌரங்கரையும் கிருஷ்ணரையும் திருப்தியப்படுத்தி சேவை செஞ்சு நல்லபடியாக நம்மளுடைய இந்த வாழ்க்கை என்பது சிறப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு கோல் ஆஃப் லைஃப் நம்ம இருக்கணும். ஹியூமன் பீனாக ஒரு மனிதராக பிறந்ததுக்கு நல்ல ஒரு 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 இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி பகவான் அடைகிறதுக்கான அந்த விஷயத்தை நம்ம போனோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகேவா. சரி, 3 வாட்டி ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,
ஹரே ராமா ராம ராம ஹரே. பொறுமையாக கேட்ட எல்லா அனைத்தவர்களுக்கும் அடினுடைய பணிவான முடிவுகள். மீண்டும் ஹரே கிருஷ்ணா. மீண்டும் சந்திப்போம். ஹரிபோல் ஹரி கிருஷ்ணா.